48 லாஸ் ஆஃப் பவர் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு போகணுன்னா எப்படி அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி ஏமாத்துறது, எந்த மாதிரி செயல்களை செஞ்சால் நீங்கள் பவருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்க ஒரு புத்தகம். எல்லோரும் இதை ஒரு நெகட்டிவான புத்தகமாக பார்ப்பாங்க. சொல்லப்போனால் இந்த புத்தகத்தை ஒரு ஜெயிலிருந்து பேன் பண்ணியிருக்காங்கன்ற செய்தியை கூட நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா கைதிகள் இதை படித்து அவங்க ஒரு மேனிப்புலேட் பண்ணுறது எப்படின்றத கற்றுக்கிட்டு வெளியே வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த புத்தகம் அந்த மாதிரி வெறும் நெகட்டிவான விஷயத்தை மட்டும்தான் நமக்கு சொல்லித்தருதான்னு கேட்டால் கிடையாது. ஸோ இன்றைக்கி இந்த புத்தகத்திலேருந்து நான் கற்றுக்கிட்ட பவருக்கு வரத்துக்கான 40 விதிகளை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த 40 விதியும் நேர்மறையான விதிகளாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் இப்போவே கட்டாயம் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விதிகளாக இருக்கும். அந்த விதிகளை பயன்படுத்தி நீங்கள் பவருக்கு வரப்போ இன்னும் ஸ்ட்ராங்கான ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நீங்கள் மாற போகிறீங்க. மேனிப்புலேஷன் கிடையாது, அடுத்தவங்களை ஏமாத்துறது கிடையாது. ஜஸ்ட் நேர்மறையாக உங்களால் என்ன செய்ய முடியும் அப்படின்றத இந்த புத்தகத்திலேருந்து இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே சிறந்த புத்தகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பவருக்கு நீங்கள் வரணுன்னா செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன தெரியுமா? அதிகமாக நீங்கள் பேசக்கூடாது. எவ்வளவு பேசுகிறீங்களோ அதை விட பல மடங்கு அதிகமாக காது கொடுத்து கேட்கணும். உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் நம்ம சொல்லிடணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு யார் நினைப்பார் தெரியுமா? எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாத்தையும் சொல்லி எனக்கு எவ்வளவு தெரியுது பாருங்கள் அப்படின்னு காட்டிக்கணும்னு நினைக்கிறவர் தான் அப்படி யோசிப்பார். ஆனால் பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படி யோசிப்பாரான்னு யோசிச்சு பாருங்கள். நான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய ஆளாக இருக்கேன். நான் இப்போ அந்த நாட்டு மக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு எவ்வளோ தெரியுமா அப்படின்னு நான் காட்டணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் ஏற்கனவே அவங்க எல்லாரை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனில் இருக்கேன். அப்போ பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறவங்க அதிகம் பேச மாட்டாங்கன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஒப்பீனியன் நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. இல்லை, இதை நிறைய இடத்துல உங்களால் பொருத்தி பார்க்க முடியும். ஒரு மன்னரை எடுத்துக்கோங்க. ஒரு மன்னரோட அவையில் மன்னர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாரா? அவர் பொறுமையாக உட்காந்து எல்லாத்தையும் கவனித்து கேட்டுக்கிட்டே இருப்பார். மந்திரிகள் பேசுவாங்க, நாட்டு மக்கள் அவங்களோட குறைகளை சொல்லுவாங்க. எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு என்ன செய்யணுன்ற முடிவை மட்டும்தான் சொல்வார். இல்லை, ஒரு கோர்ட் ரூம் எடுத்துக்கோங்க. அந்த கோர்ட் ரூமில் இருக்கிற ஜட்ஜு தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஆள். அவர் உட்காந்து பேசிக்கிட்டே இருப்பாரா? அவர் காது கொடுத்து தான் கேட்பார். வக்கீல் வாதாடுவாங்க, மக்கள் பேசுவாங்க, நிறைய வரக்கூடிய விட்னஸ் பேசுவாங்க. இது எல்லாத்தையும் காது கொடுத்து கேட்டுட்டு கடைசியில் ஒரே வரியில் அவரோட தீர்ப்பை தான் சொல்வார். சிம்பிளாக ஒரு பட்டிமன்றத்தை எடுத்துக்கோங்க. அங்கே நடுவர் தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஆள். அவர் பேசுகிறாரா? அவர் அதிகம் பேச மாட்டார். எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு தீர்ப்பை மட்டும்தான் அவர் சொல்வார். இல்லை, ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்கை எடுத்துக்கோங்க. அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கில் யார் முடிவெடுக்கிறாரோ அவர் அதிகமாக பேச மாட்டார். எல்லாரும் பேசுகிறத கேட்டுட்டு முடிவை மட்டும்தான் அவர் எடுப்பார். இது நவீன காலத்தில் மட்டும் கிடையாது. இது நம்ம காட்டில் வாழ்ந்த காலத்திலிருந்தே இப்படி தான். நம்ம காட்டில் வாழும்போது நம்மளோட தலைவன் யாரோ அவன் மற்றவங்கள பேச விட்டு கேட்டு அதற்கான தீர்ப்பை மட்டும்தான் சொல்லுவான். அப்போலேருந்தே இதை பார்த்து பழகின நம்ம அதிகமாக பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நபரை பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படின்னு நம்ம பார்க்குறதே கிடையாது. இது சைக்காலஜிக்கலாக ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. ஒருத்தவன் தொணன்னு பேசுகிறான்னா அவன் அடுத்தவங்களுக்கு அவனை ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறான். இல்லை, அவன் மேல் இடத்துலேருந்து ஒரு நீதியை எதிர்பார்க்குறான் அப்படின்ற ஒரு மனநிலை நமக்குள்ளே வந்துடும். நீங்கள் பவர்ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காது கொடுத்து நிறைய கேளுங்க, அதிகம் பேசாதீங்க. இதோட தொடர்ச்சி தான் அடுத்த விதி. எப்போவுமே எதையுமே அளவுக்கு அதிகமாக விளக்கத்தோடு சொல்லாதீங்க. எதையுமே ரொம்ப விளக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. பவர்ஃபுல்லான ஆட்கள் எதையுமே அதிகமாக விளக்க மாட்டாங்க. ஒரு போலீஸ் எடுத்துக்கோங்க. அவர் திடீர்னு உங்களை பார்க்குறாரு, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் என்ன செய்வீங்க? ஓ, அந்த பக்கம் போகக்கூடாதா, சரின்னு வேறு பக்கமாக போவீங்க. இல்லை, ஒரு சிஎம் எடுத்துக்கோங்க. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாருன்னா நாளையிலேருந்து இதை நீங்கள் செய்யக்கூடாது, நாளையிலேருந்து இது இப்படித்தான் அப்படின்னு விதிகளை மட்டும்தான் அறிவிப்பார். இந்த விதிகளை ஏன் தெரியுமா நான் கொண்டு வந்தேன், அதுக்கு பின்னாடி நான் என்ன தெரியுமா யோசித்தேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்கவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காவது ஒரு அட்வைஸ் பண்ணுறீங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க அப்படின்னா அங்கே அளவுக்கு அதிகமான விளக்கத்தை நீங்கள் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. எப்போ நான் அளவுக்கு அதிகமாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறனோ அங்கவே தெரிஞ்சிடுது இவனுக்கு பவர் கிடையாது, அதனால தான் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் வந்துடும். யார் நம்மளை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க? யார் சொன்னால் உடனடியாக நம்ம கேட்க மாட்டோமோ அவங்க தான்
இதை நீ செய் அப்படின்னு நம்மளை கன்வின்ஸ் பண்ணணும். யார் சொன்னால் உடனடியாக நம்ம கேட்போமோ அவங்க நம்மளை கன்வின்ஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, சொன்னாலே போகிறோம். அப்போ நீங்கள் யார்கிட்டயோ ஏதோ ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. இங்கே அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆர்டரை பற்றி நான் பேசலை. நீ நாளைக்கு இதை தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறத பற்றி நான் சொல்லவே இல்லை. நம்ம ஒரு விஷயத்தை கூட செஞ்சுருப்போம், சில விஷயத்தை நம்ம செஞ்சுருப்போம், அது அடுத்தவங்களுக்கு பிடிக்காம கூட போகலாம். அந்த நேரத்தில் நான் ஏன் தெரியுமா அப்படி செஞ்சேன்னு ரொம்ப பெரிய விளக்கத்தை நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஒரே லைனில் உங்களால் விளக்க முடியும்னா அது அப்படி சொன்னால் மட்டும் போதும். எப்போவுமே அளவுக்கு அதிகமான விளக்கம் என்ன காட்டும்னா இவனுக்கு பெரிய சக்தி கிடையாது, இவனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அதனால் நம்ம இவனுக்கு என்ன வேணால் சொல்லலாம் அப்படின்ற ஒரு ஒப்பீனியனை தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும். ஸோ விளக்கங்களை ஷார்ட்டாக வச்சுக்கோங்க, சுருக்கமாக வச்சுக்கோங்க. விளக்கமே கொடுக்க மாட்டேன் அப்படின்ற முடிவெடுத்திங்கன்னா அது ஒரு சர்வாதிகாரியை காட்டும். ரொம்ப விளக்கம் கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு அதிகாரியே இல்லைன்றதை காட்டும். சரியான அளவில் ஒரு லைனில் 2 வரியில் ஒரு விளக்கத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா, ஏன் அப்படின்ற காரணத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஒரு மக்களாட்சி பண்ணக்கூடிய ஒரு நல்ல பதவியில் இருக்கக்கூடிய நபர் மாதிரியான தோற்றத்தை அளிப்பீங்க. யாராவது உங்களை ப்ரோவோக் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, உங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, உங்களை தூண்டி விடணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும்? எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அமைதியாக அங்கே அப்சர்வ் பண்ணணும். யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சுட்டாங்க, அது என்னை பாதிச்சிருச்சு அப்படின்றப்போ நான் அளவுக்கு அதிகமாக அங்கே ரியாக்ட் பண்ணுறேன். அது கோபமாக இருக்கட்டும், சோகமாக இருக்கட்டும், இல்லை அலறதாக இருக்கட்டும், ஏதாவது இப்படியே அதிகமான ரியாக்ஷனை நான் கொடுக்குறேன்னா அது ஒரே ஒரு விஷயத்தை தான் காட்டுது. எதை காட்டுது? என்னால் இந்த இடத்த கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத காட்டுது. இல்லை, இந்த இடத்த என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியுது, அதனால என்னோடய எமோஷனை நான் பீக்குக்கு கொண்டு வந்து கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறேன் அப்படின்றத காட்டுது. ஒரு இடத்த யார் கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க? யாரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதோ அவங்க தான் இந்த சுச்சுவேஷனை நான் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பாங்க. என்னால் இந்த சுச்சுவேஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குன்னா நீ என்ன வேணால் பண்ணு, எப்படி பார்த்தாலும் இது என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது, என்னோட எல்லைக்குள்ளே தான் இருக்குது அப்படின்ற ஒரு பிம்பத்தை அது ஏற்படுத்தும். ஸோ அடுத்தவங்க உங்களை ப்ரொவோக் பண்ணுறாங்க, தேவையில்லாமல் சீண்டி பார்க்குறாங்க, இல்லை புறம் பேசி உங்களை கொஞ்சம் கீழே இழுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அங்கே அவங்கள நீங்கள் வெற்றி அடைய விடவே கூடாது. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா ஒன்றுமே செய்யக்கூடாது. ஈட் 5 ஸ்டார், டூ நத்திங்ன்ற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போ அப்படின்னு அமைதியாக அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்கள் அங்கே வெற்றி பெற்றதா அர்த்தம். பவர்ஃபுல்லான மனிதர்கள் என்ன செய்யணும் தெரியுமா? எப்படி அடுத்தவங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, எப்படி யாரை ஏமாற்றி நம்ம மேலே வருது அப்படின்னு யோசிக்கவே கூடாது. ஏன்னா இப்படிலாம் பண்ணால் பவருக்கு வர முடியாதுன்னு நான் சொல்லலை, வர முடியும். ஆனால் பவரில் இருக்கிறவங்க யாரும் இதை செய்ய மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நான் பவரில் இருக்கேன்னா நான் யாரையாவது ஏமாற்றணுமா, இல்லை யாரையாவது நான் வஞ்சகம் பண்ணி மேலே வரணுமா? நான் தான்ப்பா மேலேன்னு இருக்கிறப்போ நான் என்ன செய்வேன் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். மேனிப்புலேட்லாம் பண்ண மாட்டேன், பொய்லாம் சொல்ல மாட்டேன், எது உண்மையோ நியாயமோ அதை தான் நான் பேசுவேன். அப்போ இந்த புத்தகம் சொல்லித்தரதுலேருந்து இன்னொரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த புத்தகம் எல்லாமே பவருக்கு வரது எப்படி அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்கு. அதுக்கு நிறைய மேனிப்புலேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி தந்திருக்கு. அதை நான் எதிர்த்து ஏதோ ஒரு விஷயத்தை இந்த காணொலியில் சொல்ல போகிறதில்ல. ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது, பவருக்கு வந்ததுக்கப்புறம் யாராவது மேனிப்புலேட் பண்ணுவாங்களான்றதை யோசிச்சு பாருங்கள். அப்போ நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும் அப்படின்னா நான் யாரையும் மேனிப்புலேட் பண்ண தேவையில்லை, யாரையும் ஏமாற்ற தேவையில்லை, எங்கேயும் பொய் சொல்ல தேவையில்லை. நான் நேர்மையாக எது நல்லதோ அதை சொல்ல போகிறேன். முக்கியமாக அடுத்தவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன். இதோட தொடர்ச்சி தான் அடுத்த விதி. அது என்னென்னா, நான் ப்ராமிஸை எப்போவுமே கடைபிடிப்பேன். நான் ஒரு நபருக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அதை நான் செய்யலைன்னா என்ன காட்டுதுங்க? அதை என்னால் செய்ய முடியல அப்படின்றத காட்டுது. எப்போ ஒரு விஷயத்தை என்னால் அடுத்தவங்களுக்கு செய்ய முடியலையோ அப்போ என் கையில் பவர் இல்லை அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்துட்டீங்க, ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை உயிரை கொடுத்தாது நீங்கள் நிறைவேற்றியே ஆகணும். அப்படி நிறைவேற்றினா தான் உங்களுக்கு பவர் இருக்குது அப்படின்றத அவங்க புரிஞ்சுப்பாங்க. நான் ஒரு அதிகாரிகிட்ட போகிறேன், என் லைஃப்பில் ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்த்து வைங்க அப்படின்னு நான் போய் கேட்குறேன். அவர் அதை தீர்த்து வச்சா எனக்கு என்ன தெரியுமா காட்டுது? அப்பா, நம்மளால் இதை செய்யவே முடியாது, அவர் செஞ்சு காட்டிகிட்டே இருப்பார், ரொம்ப பெரிய ஆள் தான் அவர் அப்படின்னு நான் நினைப்பேன். இல்லை, என்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் அவர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறேன், அவர் அதை பார்த்துட்டு சரி நான் சரி செஞ்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இல்லை, என்னால் முடிஞ்சதெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் இவருக்கு அவ்வளோ பவர் இல்லை போல இருக்குது, இவரை விட மேலதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க போல இருக்குது, அதனால தான் இவரால் இதை செய்ய முடியல அப்படின்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். அப்போது நம்ம வாழ்க்கையில் எப்பெல்லாம் ஒரு ப்ராமிஸ் பண்ணுறோமோ, எப்பெல்லாம் ஒரு சத்தியத்தை கொடுக்குறோமோ, வாக்கு கொடுக்குறோமோ, அதை நிறைவேற்றிட்டோம்னா நம்ம பவர்ஃபுல்லாக அடுத்தவங்களுக்கு கட்டாயம் தெரியும். இப்படி எப்போ நான் ப்ராமிஸை நிறைவேற்றணும் அப்போ தான் அடுத்தவங்களுக்கு என் மேலே நம்பிக்கை வரும். எப்போ எல்லாரும் என்னை நம்புகிறாங்களோ அப்போ தான் நான் மேல் இடத்துக்கே போவேன்.
யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி யார் பவரில் இருக்க முடியும், யார் சிஎம் ஆக முடியும்? மக்கள் எல்லாரும் யாரை நம்புகிறாங்களோ அவங்களால தான் சிஎம் ஆக முடியும். மக்கள் யாரை நம்புகிறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பவர் அப்படின்றது வந்துடுது. மக்களோட நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றி ஆகணும். உங்கள் கூட இருக்கிற மனிதர்களுக்கு எப்போயாவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்றுங்க. ரொம்ப முக்கியமாக முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாக்கு கொடுக்காதீங்க, ஆனால் கொடுத்துட்டா கட்டாயம் நிறைவேற்றியே ஆகணும். ரொம்ப சிம்பிளான ஒரு விதி இருக்குது. அது என்னென்னா, அடுத்தவங்களுக்கு என்ன பிடிச்சே ஆகணும் அப்படின்னு நிறைய செயல்களை செய்யாதீங்க. பவரில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைக்க மாட்டார். அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கணும்னு யார் நினைப்பாங்கன்னா, அடுத்தவங்களுக்கு என்ன பிடிச்சாதான் அவங்க என்ன பவருக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு பவர்ஃபுல்லாக இன்னும் ஆகாதவங்க தான் யோசிப்பாங்க. அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்கவே கூடாது, அவங்களோட வெறுப்பெல்லாம் நான் சம்பாதிச்சுப்பேன் அப்படின்றத நான் இங்கே சொல்லவே இல்லை. அடுத்தவங்களுக்கு பிடிக்கணுன்றதுக்காகவே ஒரு விஷயத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். அதாவது நான் நேர்மையான செயலை செய்வேன், உண்மையான செயலை செய்வேன், அடுத்தவங்களுக்கு என்ன நல்லதோ அதை நான் செய்வேன். ஆனால் இவங்களுக்கு பிடிக்கல, அவங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இந்த நேர்மையான செயலில் இருந்தும் உண்மையான செயலில் இருந்தும் விலகி போய் அவங்க இப்படி செஞ்சால் தானே பிடிச்ச மாதிரி நடந்துப்பாங்கன்றதுக்காக நான் மாற்றிக்க மாட்டேன். என் மனதுக்கு இப்போ என்ன சரின்னு படுதோ, இப்போ என்னோட புரிதலுக்கு உட்பட்டு எது உண்மைன்னு தோணுதோ அதை நான் கட்டாயம் செய்வேன். இன்னொருத்தவர் இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் இதுதான் நல்ல விஷயம், இதுதான் நான் செய்வேன் அப்படின்றது தான் நான் சொல்வேன். ஒருவேளை அவர் ஒரு விளக்கத்தை நமக்கு கொடுக்குறாரு, அதன் மூலமாக நான் செய்கிற செயலே தப்புன்றதை அவர் நிரூபிச்சிட்டாருன்னா அங்கே நான் செஞ்சது தான் சரின்னு இருக்க மாட்டேன். ஓ அப்படியா, இந்த பார்வையை எனக்கு யாருமே கொண்டு வந்து சேர்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு என்னோட புரிதலை கொஞ்சமாக மாற்றிப்பேன். இங்கே நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத சொல்கிறனோ சொல்லலையோ, ஆனால் என்னோட புரிதல் தவறாக இருக்குன்னு ஒருத்தர் நிரூபிக்கும் போது இந்த பார்வையை எனக்கு யாரும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு என் பார்வையை நான் மாற்றிப்பேன். வாழ்க்கையில் நான் எப்போவுமே பொலைட்டாக இருப்பேன், அன்பாக இருப்பேன், அடுத்தவங்க மேலே கருணையை காட்டுவேன். ஆனால் என்னோடய பலம் என்ன, என்னோடய ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்றதையும் அடுத்தவங்களுக்கு காட்டுவேன். ஒரு சிம்பிளான விதியை புரிஞ்சுக்கோங்க. என்னோடய பலம் என்னன்றதை காட்டாமல் சும்மா அன்பை மட்டும் காட்டினா மக்கள் என்னை அன்பானவனாக பார்க்க மாட்டாங்க, அப்பாவியாக பார்ப்பாங்க. என்னோடய பலத்தோடு சேர்ந்து என்கிட்ட இவ்வளவு பலம் இருக்குது, என்கிட்ட இவ்வளவு திறமை இருக்குது, என்கிட்ட இவ்வளவு அறிவு இருக்குது, ஆனால் உன் மேலே நான் அன்பாக இருப்பேன், கருணையாக இருப்பேன்னு காட்டும்போது இவன் அன்பானவன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இல்லாமல் வெறும் அன்பை மட்டுமே நீங்கள் காட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இவன் அப்பாவிப்பா, ரொம்ப இன்னசென்ட், அதான் வெகுளித்தனமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. எனக்கு மெய்யழகன் படம் ரொம்ப 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 பிடிக்கும். அந்த மெய்யழகன் படத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப முக்கியமான சீன்னு நான் எதை தெரியுமா நினைப்பேன், மெய்யழகனில் வர கார்த்தி ஒரு காளையை அடக்கிற சீனாக இருக்கட்டும், இல்லை ஜல்லிக்கட்டே நடக்கக்கூடாதுன்னு சொல்கிற சூழலில் நான் என்னோட ஜல்லிக்கட்டை விளையாடுவேன் அப்படின்னு அவன் முடிவெடுத்து விளையாடக்கூடிய சீனாக இருக்கட்டும், இல்லை அவன் வரலாறு பேசக்கூடிய சீனாக இருக்கட்டும், ஈழத்தமிழர்களை பற்றி பேசக்கூடிய சீனாக இருக்கட்டும், அதாவது எதை கட் பண்ணி தூக்கி போட்டாங்களோ அதுதான் எனக்கு ரொம்ப முக்கியமான சீன் அப்படின்னு தோணுச்சு. காரணம் என்னென்னா, அது வரைக்கும் கார்த்தியை பார்க்கும்போது அப்பாவி மாதிரி தெரியும், வெகுளி மாதிரி தெரியும். ஆனால் அவனுக்கு இவ்வளவு வரலாறு தெரியும், இவ்வளவு வீரம் அவன்கிட்ட இருக்குது அப்படின்றத காட்டும்போது ஒரு உடல் ரீதியான வீரத்தை ஒரு ஜல்லிக்கட்டு மூலமாகவும் அவனோட அறிவு ரீதியான ஒரு வீரத்தை வரலாறு பேசுறது மூலமாகவும் காட்டும்போது ஒரு விஷயம் புரிஞ்சிருது, இவன் அன்பானவன்ப்பா அப்படின்னு அப்போ தான் நமக்கு தோணுது. இவன் அடுத்தவங்கள்ட்ட ரொம்ப ஜாலியாக இருக்கிறதோ, இல்லை சும்மா ஏமாந்து போகிற மாதிரி அவன் செயல் செய்கிறதோ, வெகுளித்தனமாக இருக்கிறதோ உண்மையாக வெகுளித்தனம் கிடையாது. அவனுக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் மக்கள் அவன் கூட இருக்கிற மனிதர்களை ரொம்ப நேசிக்கிறதுனால அவன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்றத அந்த சீன் தான் காட்டும். ஸோ அதே மாதிரி தான் லைஃப்பில் உங்களோட பலத்தை நீங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போகணும், உங்களோட அறிவை, உங்களோட சக்தியை எல்லாத்தையும் அதிகரிக்கணும். ஆனால் அந்த நிலையில் இருந்து ஒரு அன்பை வெளிப்படுத்துகிறீங்க, ஒரு கருணையை வெளிப்படுத்துகிறீங்கன்னா அப்போ தான் தெரியும் இவர் ரொம்ப அன்பானவர் அப்படின்றது தெரியும். அந்த இடத்துல தான் இவர் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போல அப்படின்ற உணர்வும் நமக்கு ஏற்படும். ஏன்னா இவ்வளவு சக்தி இருக்கக்கூடிய நபர் அடுத்தவங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், அவங்கள அடக்கி ஆளணும் அப்படின்னு யோசிக்கிறது சாதாரண விஷயம். ஆனால் அது ஒரு இயலாமை. என்னால் இவங்களை அடக்கி ஆள முடியும் அப்படின்றத காட்டுறாரு அப்படின்னு அர்த்தம். ஆனால் அப்போ கூட அன்பை தான் நான் காட்டுவேன் அப்படின்னு நினைக்கிறவர் அவருக்குள்ளே இருந்து என்ன தோணுதோ அதை செய்கிறாரு. அவருக்கு கவலையே கிடையாது, இவங்களை நான் அடக்கி ஆளலைன்னா இவங்க என் கையை விட்டு போயிடுவாங்கன்ற பயம்லாம் அவருக்கு இல்லை, அன்பை மட்டுமே காட்டுறாருன்னு அவரை தான் நம்ம மிகவும் சக்தி வாய்ந்த மனிதனாக பார்ப்போம். பவருக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அதுதான் உங்களோட பாடி லாங்குவேஜ். உங்களோட பாடி லாங்குவேஜை மாற்றாமல் நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக காட்டிக்கவே முடியாது. பாரதியார் சொல்கிறார், அவர் பெண்களை ஒரு பலசாலியான நபர்களாக மாற்றுறதுக்கும் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக மாற்றுறதுக்கும் இந்த உமன் எம்பவர்மெண்ட் பற்றி பேசுகிறப்பையும் அவர் என்ன சொல்கிறார், நிறைய விஷயங்களை அவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் சிம்பிளாக ஒரு விஷயத்த சொல்கிறார்,
நிமிர்ந்த நன்னடையும் நேர்கொண்ட பார்வையும் அப்படின்னு சொல்கிறார். அவர் பாடி லாங்குவேஜுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறார். ஏன்னா நீ பவரே இல்லாத ஒரு ஆளாக கூட இருந்துட்டு போ, ஆனால் உன் பாடி லாங்குவேஜை மாற்றிப்பார், நேராக பார்த்து நடந்துப்பார், அடுத்தவங்களை கண்ணோட கண்ணு பார்த்து பேசிப்பார், உட்காரும் போது ரொம்ப அப்படி கூனி குறுகி உட்காராமல் நல்லா நார்மலாக நீ உட்காந்துப்பார், நிமிர்ந்து உட்காரு. இதெல்லாம் செஞ்சாலே நீ அங்கே பவர்ஃபுல்லான ஆளாக தெரிய ஆரம்பிச்சிடுவேன். பவர்ஃபுல்லான ஆளாக தெரியறத விட பவர்ஃபுல்லான ஆளாக நீ உணர ஆரம்பிச்சிடுவேன். நீயே பவருக்கு வர ஆரம்பிச்சிடுவேன். உனக்கு பவர் வேணும் அப்படின்னா உன் பாடி லாங்குவேஜில் அதிகமான ஃபோக்கஸ் வேணும். இங்கே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்ம பொதுவாக எல்லோரும் என்ன சொல்லி தருவாங்கன்னா, நீ ரொம்ப குறுகி உட்காந்தோன்னா நீ உனக்கு பவரே இல்லை அப்படின்னு அர்த்தம், அதனால் நல்லா பெருசாக கையை விரித்து இப்படி உட்காரு அப்படின்னு சொல்லி தருவாங்க. நீங்கள் கையை இப்படி விரித்து உட்காரவும் தேவையில்லை, ரொம்ப கூனி குறுகி உட்காரவும் தேவையில்லை. நான் இப்படி ரொம்ப விசாலமாக உட்காடுறேன் அப்படின்னா அது எதை காட்டுது? என்ன நான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த ஸ்பேஸ் எனக்கு தான், யாரும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றத காட்டுது. நீங்கள் அப்படி எக்ஸ்ட்ரீமுக்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஒரு நார்மலாக எப்படி உட்கார முடியுமோ அப்படி உட்காந்து பாருங்கள். என்னோடய ஸ்பேஸ் இது என்னோடது அப்படின்றத நான் காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த ஸ்பேஸை நான் காட்டாமலே இது என்னோடதுன்னு என்னால் சொல்ல முடியும். அது எப்படின்னா, நார்மலாக நான் பிஹேவ் பண்ணுறது, ஒரு ஆங்ஸைட்டியை காட்டாமல் ரொம்ப நார்மலாக இருக்கிறது, ரொம்ப ஃபிட்ஜெட் பண்ணாமல் இருக்கிறது, கண்ணை பார்த்து பேசுகிறது, ரொம்ப சாதாரணமாக நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை செஞ்சாலே போகிறோம். உங்கள் லைஃப்பில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாருக்கிட்டேயும் அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிக்காதீங்க. நமக்கு பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கிற நிகழ்வை பற்றி பேசுகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நேற்று என்ன தெரியுமா நடந்துச்சு அப்படின்றத பேசிக்கிட்டே இருப்போம். நம்ம வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்தால் அதை அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சோகமான ஒன்று நடந்துருச்சுன்னா அதையும் அளவுக்கு அதிகமாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்படி நம்ம லைஃப்பில் நடக்கிற நிறைய நிகழ்வுகளை அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது கிட்டத்தட்ட முதல்ல சொன்ன மாதிரி தான், அதிகமாக பேசுகிற மாதிரி. எப்போ நான் அளவுக்கு அதிகமாக என்னோடய வாழ்க்கையை பற்றி நான் ஒருத்தவர்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறனோ, அவர் ரொம்ப சிம்பிளாக இவரும் நம்மளை மாதிரி தான் அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சிருவார். நீங்கள் அளவுக்கு அதிகமான விஷயங்களை அடுத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நெருக்கமான ஒரு சில நபர்கள்ட்ட மட்டும் உங்கள் பர்சனல் லைஃப்பை பற்றி நீங்கள் அதிகமாக பேசலாம். எல்லார்கிட்டையும் நான் பேசுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ஒரு பவருக்கான அடையாளமாக இருக்கவே இருக்காது. பவருக்கு வரணுன்னா என்ன நடக்கணும் தெரியுமா? உங்களை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு உங்களை பிடிக்கணும். நான் பவர்லேருந்து கீழே போயே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, நான் மேலேயே இருக்க மாட்டேன்ப்பா, நான் நாசமாக தான் போவேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அங்கே செய்ய வேண்டியது சிம்பிளான ஒரு விஷயம். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை பார்த்து வெறுத்தா மட்டும் போகிறோம். நீங்கள் பெருசாக ஒன்றும் செய்ய தேவையில்ல, அவங்களோட வெறுப்பை சம்பாதிச்சுட்டா போகிறோம். இவர் எனக்கு பிடிக்கவே இல்லைங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாலே போகிறோம். நீங்கள் மாடியிலேருந்து தலைகீழாகத்தான் குதிப்பேன் அப்படின்னு குதிக்கிறதுக்கு அது சமம். அடுத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறது எப்படி அப்படின்றத கேட்போம். சார்லி மங்கர் ஒரு இடத்துல சொல்லுவார், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதாவது ஒன்று வேணும்னா அதை அடையிறது எப்படின்னு கேட்குறத விட அதை அடைய விடாமல் போகிறது எப்படி அப்படின்றத கேட்டுக்கோ, அதுக்கப்புறம் அதை செய்யாத அப்படின்னு சொல்லுவார். அப்போது பவருக்கு போகிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக நான் பவர்லேயே இருக்கக்கூடாதுன்னா என்ன செய்யணும் அப்படின்றத கேட்போம். அதுதான் அடுத்தவங்களோட வெறுப்பை சம்பாதிக்கிறது. அடுத்தவங்களோட வெறுப்பை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற கேள்வியை கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். நீங்கள் என்னை வெறுக்கணுன்னா நான் ஒரே ஒரு விஷயம் செய்கிறேன், கண்டிப்பாக என்னை நீங்கள் வெறுத்துடுவீங்க. உங்கள்கிட்ட காசை வாங்கிட்டு ஏமாத்துறேன்னு வச்சுப்போம், இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை கிடைக்க விடாமல் பண்ணுறேன்னு வச்சுப்போம். இது எல்லாமே கொஞ்சம் வெறுப்பை உண்டாக்கும். ஆனால் போகிற போக்கில் நீங்கள் மறந்துடுவீங்க. நான் தொடர்ந்து நல்ல வீடியோஸ் போடுறேன்னா பரவாயில்ல, என்ன கொஞ்சம் காசு தானே, ஆனால் நீ நிறைய நல்லா பேசுகிறப்பா அப்படின்னு சொல்லிடுவீங்க. இல்லை உங்களுக்கு வர வேண்டிய ஏதோ ஒன்று நான் கெடுத்துட்டேன் அப்படின்னா கூட கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மன்னிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சரி போயிட்டு போ அப்படின்னு மன்னிச்சுட்டு அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் ஒரு விஷயம் செஞ்சேன்னா நீங்கள் என்னை மன்னிக்கவும் மாட்டீங்க, நீங்கள் போனால் போதுன்னு விடவும் மாட்டீங்க, கண்டிப்பாக என்னை வெறுத்துக்கிட்டே இருப்பீங்க வாழ்நாள் முழுக்க. அது என்ன தெரியுமா? உங்களை எல்லாருக்கும் முன்னாடியும் வச்சு அவமானப்படுத்துகிறேன், உங்களை நான் ஒரு எம்பரஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் என்னை வெறுக்கிறத நிறுத்தவே மாட்டீங்க. ஆனால் நம்மளில் பல பேர் இதை ரொம்ப சுலபமாக செஞ்சுருவோம். பவர் வரப்போ நான் பவர்ஃபுல்லாக இருக்கேன், ரொம்ப சின்ன ஆள் அப்படின்னா எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவனை அசிங்கப்படுத்துறது. நீலாம் லாய்க்கே இல்லை, உனக்கெல்லாம் என்ன வரும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி திட்டுறது. இதை மட்டும் வாழ்க்கையில் நீங்கள் செய்யவே கூடாது. இதை நீங்கள் செஞ்சிங்கன்னா பவர்ன்றது உங்களுக்கு கிடைக்காது. பவரை விடுங்களேன், உங்கள் லைஃபே கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. ஒரு நபரை என்றைக்குமே நம்ம அவமானப்படுத்தக்கூடாது. அதை முக்கியமாக எல்லாருக்கும் முன்னாடி செஞ்சிடவே கூடாது. இங்கே 2 விஷயத்தை கற்றுக்கணும். அவமானப்படுத்துறதே தப்பு. எல்லாருக்கும் முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறீங்க, பல பேருக்கு முன்னாடி வச்சு அவமானப்படுத்துறீங்க அப்படின்னா அது தப்பு கிடையாது, அது மிகப்பெரிய பாவம். அது உங்கள் வாழ்க்கையை கண்டிப்பாக சீரழிக்கும். நடக்கிறீங்க, பேசுகிறீங்க, இங்கெல்லாம் ரொம்ப வேகமாக செய்யணுன்ற அவசியம் கிடையாது. எனக்கு எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ பிஸி தெரியுமா, என்னால் நான் ஸ்லோவாகவே நடக்க மாட்டேன், நான் நடந்தாலே பரபரப்பாக இருக்கும், என்னை பார்க்குறவங்கெல்லாம் இவன் ரொம்ப பிஸியான ஆளுப்பா அப்படின்னு நினைக்கணுன்றதுக்காக வேகமாக நடக்காதீங்க. பேசும்போது சத்தமாக நான் இவ்வளோ சவுண்டாக பேசுகிறேன் பாரு எல்லாருக்கும் கேட்கணும் அப்படின்னு பேசாதீங்க. பேசும்போது வேகமாக பேசாதீங்க.
ரொம்ப நிதானமாக நடங்க, நிதானமாக பேசுங்க. யார் வேக வேகமாக நடப்பாங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்டாக இருக்காங்க அப்படின்றத காட்டுது, ஒரு ஆன்சைட்டியோடு இருக்காங்கன்றதை காட்டுது, பதட்டப்படுறாங்கன்றதை காட்டுது, எதையோ பார்த்து பயப்படுறாங்கன்றதை காட்டுது, வேலையை செஞ்சு முடிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற ஒரு பதட்டம் அவங்கள்ட்ட காட்டுது, அவங்களால முடிஞ்ச வேலையை விட அதிகமான வேலை அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்றத காட்டுது. பவர்ஃபுல்லான ஒரு நபர்கிட்ட முடியாத வேலைன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உலகத்தையே தூக்கி தலையில் கொடுத்தாலும் ஒத்த கையில் தூங்கிட்டு இன்னொரு கையில் ஃபோனை பார்க்குறவர் தான் பவர்ஃபுல்லான ஆள். ஃபோனை பாருங்கன்னு நான் சொல்ல, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது அவர் ரொம்ப கூலாக தான் இருப்பார், வேக வேகமாக நடக்க மாட்டார். ஆனால் அவர் நடக்கிறத பார்த்தா ஸ்லோவாக இருக்குமே தவிர அது சோம்பேறித்தனமாக தெரியாது. பொறுமையாக நடப்பார், முக்கியமாக நிதானமாக எல்லா வேலையும் செய்வார். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நேரமும் என்கிட்ட தான் இருக்குது, எந்த வேலையும் செஞ்சு முடிக்க முடியாதுன்ற பதட்டம் எனக்கு கிடையாது. அவங்க கேட்பாங்க இவங்க கேட்பாங்கன்ற பயம் எனக்கு கிடையாது. என் வேலையை என்னால் சரியாக செஞ்சு முடிக்க முடியும், என்கிட்ட இருக்கிற வேலை என் சக்திக்கு உட்பட்டது தான் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறப்போ நிதானம்ன்றது ஏற்படும். ஸோ லைஃப்பில் நிதானமாக இருங்க. அதை பார்க்கும் போதே எவ்வளோ நிதானமாக இருக்கான் பாரு, பெரிய ஆள் தான் போல அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தோணும். ஒரு ராஜானா அவரை சுற்றி சுவர் அப்படின்றது இருக்கணும், அரண்மனையை சுற்றி சுவர் அப்படின்றது இருக்கணும். அந்த சுவர் இருக்கும்போது தான் ராஜாவால் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக இருக்க முடியும். சுவரே இல்லை அப்படின்னா யார் வேணால் உள்ளே வந்துடுவாங்க, யார் வேணால் உள்ளே வந்தால் எப்போ வேணால் நமக்கு ஆபத்து. அப்போ நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு சுவர் இருக்கானா? இருக்குது. அந்த சுவர் ரொம்ப சிம்பிளான ஒரு வார்த்தை, 2 எழுத்து தான் ஆங்கிலத்தில். அது என்ன தெரியுமா? நோ. என்னால் முடியாதுன்னா நோ அப்படின்னு நான் சொல்வேன். ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். சாரிங்க, நான் சொல்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னால் இது வர முடியாது அப்படிலாம் கிடையாது. நாளைக்கு என்ன யாராவது ஒருத்தவங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்றாங்களா, என்னால் வர முடியாதுங்க, நாளைக்கு கொஞ்சம் நான் பிஸி அப்படின்னு சொல்லுவேன். இல்லை அந்த பிஸின்றது கூட கிடையாது, நாளைக்கு வர முடியாது, அவ்வளவுதான் பதில். முடியாது அப்படின்னா முடியாதுன்றது தான் அர்த்தம். நான் சொல்கிற முடியாது அப்படின்ற வார்த்தைக்கு நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்கணும் அப்படின்னா அங்கே என்கிட்ட பவர் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்கே எக்ஸ்ப்ளனேஷனை விட்டுருவோம். நம்ம சில சமயம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாக வேண்டி வரும். அது ரொம்ப சிம்பிளான எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்கும். என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி, நாளைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, முடியாது தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்கிறதுல பெரிய தப்பு கிடையாது. ஆனால் இங்கே பிரச்சனை என்னென்னா முடியாதுன்னே சொல்லாமல் நம்ம இருப்போம்ல, அதுதான் பிரச்சனை. எனக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ, என்னால் முடியுமோ முடியாதோ, நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகாமலேயே இருக்கிறது. இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுங்கள். எப்போ என்னால் முடியாதுன்றதை ஓப்பனாக நான் சொல்கிறேனோ அது என்கிட்ட சக்தி இருக்குன்றதை எனக்கு காட்டுது, என்கிட்ட கண்ட்ரோல் இருக்குது அப்படின்றத காட்டுது. ஸோ முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லி பழகுங்க. உங்களால் முடியாதுன்னா வேறு யாரும் உங்களை வற்புறுத்தி செய்யணும்னு சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது. என்னோடய மேரேஜுக்கு வாங்க, என்னோடய குழந்தையோட பர்த்டேக்கு வாங்க இப்படின்லாம் கூப்பிட்றாங்கன்னா யாராக வேணால் இருக்கட்டும், உங்களால் முடியாதுன்னா முடியாது தான். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு பொய் சொல்லாதீங்க, இல்லை தேவையில்லாமல் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகாமல் இருக்காதீங்க. உங்களை பல பேர் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, பல பேர் குறை சொல்லுவாங்க, நீ தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க. இதெல்லாம் தவிர்க்கவே முடியாது. ஆனால் இதை உங்கள் சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும் தெரியுமா? இதுக்கெலாம் ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடாது. உங்களை யாராவது கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க, அவமானப்படுத்துகிறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்டே பண்ணக்கூடாது. அதுக்கு போயிட்டு நீ என் இடத்துல இருந்து பாரு அப்போ தான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதோ, வேறு ஏதாவது ஒரு காரணம் சொல்கிறதோ, நான் சொன்னது ஏன் சரின்னு நிரூபிக்கிறதோ எதுவும் கிடையாது. கிரிட்டிசைஸ் பண்ணணுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார், குறை சொல்லணுன்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா அவங்களுக்கு ரிப்ளையே நீங்கள் பண்ணிடக்கூடாது. அந்த நேரத்தில் உங்களுக்கு உண்மையாக சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணிட்டு போகலாம். ஸோ எக்காரணத்தை கொண்டு உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க, குறை சொல்கிறவங்களுக்கு பதிலே அளிக்காதீங்க. அவங்க சொல்கிறத அப்படியே காதில் வாங்கிட்டு அதோடு அதை மறந்துட்டு போயிடுங்க. சில சமயம் உண்மையான கிரிட்டிசிசம் வரும். இங்கே நான் கிரிட்டிசிசம்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவான நேர்மறையான விஷயம் கிடையாது, அது அன்பின் வெளிப்பாடு தான். அதை நான் அன்புன்னு தான் சொல்வேன். என் வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஏதாவது ஒரு ஃபீட்பேக் கொடுப்பீங்க, அதை நான் கண்டிப்பாக எடுத்துப்பேன். என் வீடியோவை பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்க ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, அதில் அன்பை கலந்து உங்களால் கண்டிப்பாக கொடுக்க முடியும். அப்படி வர ஃபீட்பேக்கை ரொம்ப முக்கியமானதாக எடுத்துகிட்டு கொஞ்ச நாளில் அதை நான் கரெக்ட் பண்ணணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் அதே நேரத்தில் சும்மா என்ன கிரிட்டிசைஸ் பண்ணணுன்றதுக்காகவோ, கெட்ட வார்த்தையில் திட்டணுன்றதுக்காகவோ, இல்லை நான் செய்கிற செயலை கொஞ்சம் இழிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காகவோ ஏதாவது ஒரு கமெண்ட் வருது, இல்லை அவங்கள முன்னிலைப்படுத்திக்கணுன்றதுக்காக என்ன அவமானப்படுத்துகிற கமெண்ட்டுக்கோ எதுக்குமே ரிப்ளை பண்ணக்கூடாது. அப்படி நான் ரிப்ளை பண்ணேன்னா அங்கே என்ன காட்டுது? நான் அதை பார்த்து பயப்படுறேன்றதை காட்டுது, அதை பார்த்து நான் என்னோடய உணர்வுகளை மாற்றிக்கிட்டேன் அப்படின்றத காட்டுது, அது என்னை பாதிக்குது அப்படின்றத காட்டுது. பவர்ஃபுல்லான ஆட்கள் பாதிக்கப்படுறது கிடையாது, அட்லீஸ்ட் பாதிக்கப்படுற மாதிரி வெளிப்படுத்திக்கிறது கிடையாது. ஸோ இப்படிப்பட்ட கிரிட்டிசிசமாக இருக்கட்டும், இழிவுபடுத்துறதா இருக்கட்டும், கிண்டல் கேலியாக இருக்கட்டும், நோ ரிப்ளைஸ். பேசும்போது எப்படி பேசணும்? எதை பேசினாலும் டைரெக்டாக பேசணும். சுற்றி வளைச்சி பேசுகிறது, இல்லை மறைமுகமாக பேசுகிறது, இல்லை அவர் இல்லாத இடத்துல பேசுகிறது, இதெல்லாம் யார் செய்யக்கூடிய செயல்கள்? என் மீது எனக்கு ஒரு பயம் இருக்குது, அவருக்கு நேராக சொல்லிட்டா அவர் கோச்சிப்பார்,
நேராக சொல்லிவிட்டு அவர் நம்மளை தண்டிச்சிடுவார், நேராக சொல்லிட்டா அவர் நமக்கு செய்ய வேண்டிய உதவியை செய்ய மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அதை விட மோசமான செயலாக சுற்றி வளைச்சி பேசுறது, மறைமுகமாக பேசுறது, பின்னாடி பேசுறது. ஆக்சுவலாக நேராக பேசினா கூட அவர் நம்மளை நல்லா தான் பார்ப்பார், நம்மளை மதிப்பார், நம்மளோட ஃபீட்பேக் எடுத்துப்பார், இல்லை முடியாதுன்னு சொல்லுவார். ஆனால் பின்னாடி போயிட்டு பேசுறது, சுற்றி வளைச்சி பேசுறது, மறைமுகமாக பேசுறது, இது எல்லாம் நேராக பேசுகிறத விட எப்போவுமே பல ஆயிரம் மடங்கு மோசமான செயல்கள். பவரில் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தருக்கு பின்னாடி பேசணுன்ற அவசியமே நமக்கு கிடையாது. நேராகவே சொல்லலாம், நீ செய்கிறது தப்பு, மாற்றிக்கோ அப்படின்னு. இல்லை வளைஞ்சு நெளிஞ்சு வேற ஒரு விதமாக ஒரு வாழைப்பழத்தில் ஊசி வைக்கிற மாதிரி வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நேராகவே நீ அப்படி செஞ்சில்ல, அது கொஞ்சம் எனக்கு மனவேதனையை கொடுக்குது, அதை நீ கொஞ்சம் மாற்றிக்கிட்டாகணும், அது என்னை காயப்படுத்திருச்சு, நீ மாற்றிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு டைரெக்டாக நம்ம சொல்லணும். இப்படி டைரெக்டாக சொல்லும் போது நீங்கள் ஒரு பவர்ஃபுல்லான ஆளாக எல்லாரோட கண்ணுக்கும் தெரிவிங்க. யாரு கூடயும் போட்டி போடாதீங்க. ரொம்ப முக்கியமாக யார் கூடயும் போட்டி போட்டு இந்த இடத்துல ஸ்பாட்லைட்டை நான் எடுத்துக்கணும், எல்லாரோட கவனம் எனக்கு வரணுன்றதுக்காக ஒரு போட்டியை நீங்கள் போடவே போடாதீங்க. எல்லாரோட கவனமும் யார் மேலே போய் சேரும் தெரியுமா? போட்டியே போடாமல் அமைதியாக ஒரு கம்போஷரோடு இருக்கார், அவரை பார்க்கும்போது தான் நமக்கு வியப்பாக இருக்கும். 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது ஒரு ஸ்டேஜ் கிடைக்கிது, 2 பேர் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 3வது நபர் இவங்க 2 பேர்கிட்ட போட்டி போடல, அவர் தனியாக காமாக இருக்கார் அப்படின்னா அவர் மேலே தான் நம்மளோட கவனம் போகும், அவரை தான் நம்ம பவர்ஃபுல்லான ஆளாக பார்ப்போம். யோசிச்சு பாருங்கள், யார் அதிகமாக போட்டி போடுவாங்க? நான் முதல்ல சொன்ன உதாரணமாகவே இருக்கட்டும். ஒரு ராஜா யார் கூடயும் போட்டி போட மாட்டார், ஆனால் 2 மந்திரிகள் ஒரு டிபேட் பண்ணலாம், அங்கே போட்டி நடக்கலாம். ஒரு பட்டிமன்றத்தில் கூட நடுவர் போயிட்டு யார் கூடயும் வாதாட மாட்டார், போட்டி போட மாட்டார், 2 பேர் போட்டி போட்டுப்பாங்க. இப்போ யோசிச்சு பாருங்கள், சிம்பிளான இதே உதாரணத்தை எடுத்துப்போம். ஒரு பட்டிமன்றம் நடக்குது, நடுவர் ஏதோ ஒரு தீர்ப்பை சொல்ல ஆரம்பிக்கிறார். சொல்லும் போது ஒரு சைடில் இருக்கிறவர் நடுவர் சொன்ன தீர்ப்பு தப்புன்னு சொல்லிட்டு 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இது நம்ம ஸ்டேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ நடுவர் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை போல இருக்குது அப்படின்னு நமக்கு தோணும். இல்லை நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்களான்னு தெரில, இந்த பிக் பாஸில் வரக்கூடிய ஹோஸ்ட் எடுத்துக்கோங்க, மேபி விஜய் சேதுபதியோ இல்லை கமல்ஹாசனோ. இவர் உள்ளே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரொம்ப சண்டை போடுறாரு, வாக்குவாதம் பண்ணுறாரு அப்படின்னா இந்த பிக் பாஸ் தான் அவ்வளோ பெரிய பிக் பாஸ் இல்லை போல இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுமா தோணாதா? இவர் ஒரு வார்த்தை சொன்னால் அவங்க எல்லாரும் சைலண்டானா எப்படி இருக்கும், அதே நேரத்தில் இவரும் அவரும் உட்காந்து பேசி சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும்? இப்படி நடக்குதுன்னு நிறைய மீம் வருது இல்லை? அப்படி யார் கூடயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க, யார் கூடயும் காம்பீட் பண்ணாதீங்க, யார் கூடயும் போட்டியே போடாதீங்க. ஒரு தடவை சொல்லுங்கள், அவர் போட்டி மனப்பான்மையில் நம்மள்கிட்ட வராரு அப்படின்னா விலகி நின்றுக்கோங்க, அமைதியாக இருங்க. அந்த அமைதியே உங்களுக்கு தேவையான அனைத்து வெற்றியையும் ஒரு அட்டென்ஷனையும் பெற்றுத்தரும். உங்கள் கூட இருக்கக்கூடிய மக்கள் அனைவரையும் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்ற ஒரு உணர்வு அடுத்தவங்களுக்கு ஏற்படணும். அதாவது ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னா அவர் பேசும்போது அவர் பேசுகிற விஷயத்தை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுற மாதிரி அவருக்கு ஒரு உணர்வு ஏற்படணும். சும்மா கேட்குறாருப்பா, நான் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு தோணக்கூடாது. நான் பேசுகிறத உண்மையாக அவரோட தத்துவங்கள் மூலமாகவும் அவரோட அறிவு மூலமாகவும் இவர் ஆராய்ந்து பார்க்குறாரு அப்படின்ற ஒரு ஃபீல் வரணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அக்ரெசிவாக லிசன் பண்ணணும், ரொம்ப வெறித்தனமாக காது கொடுத்து கேட்கணும். அவர் கேட்குறதுல நிறைய கேள்விகள் கேட்கலாம், சின்ன சின்ன கேள்விகள் கேட்கலாம், அதுக்கு வர பதில் எடுத்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் நேரம் அப்படி அமைதியாக நீங்கள் திங்க் பண்ணலாம். இதெல்லாம் நடிக்கணும்னு நான் சொல்ல, இது எல்லாத்தையும் நீங்கள் உண்மையாக செய்யணும். ஒரு நபர் உங்கள்கிட்ட பேசுகிறாருன்னா அதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அவரோட மனநிலையில். இங்கே நம்ம எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு இருக்குது. ஒருத்தர் நம்மள்ட்ட அவரோட வருத்தத்தை சொல்லிகிட்டு இருப்பார், நம்ம அதை லாஜிக்கலாக திங்க் பண்ணலான்னு உட்காந்து அவர் சொல்கிறத யோசிச்சு பார்த்து கடைசியில் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, நீ இப்படி பண்ணியிருக்கலாமே, நீ இதை செஞ்சுருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காதேன்னு சொல்லுவோம். அப்படி பண்ணுறதுக்காக கிடையாது, எமோஷ்னலாக அப்படி நம்ம திங்க் பண்ணணும். இவர் ஏன் இப்படி ஃபீல் பண்ணுறாரு, இப்படி ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன காரணம், இந்த இடத்துல நம்ம எப்படி நமக்கு இவருக்கு ரிப்ளை பண்ணலாம், அவர் எப்படி மனதை நோகடிக்காமல் வைக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திங்க் பண்ணணும். அப்படி நீங்கள் திங்க் பண்ணும்போது அந்த ஆக்ஷனை பார்க்கும்போதே நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவிங்க. அந்த ஆக்ஷன் மூலமாக வரக்கூடிய விளைவும் ஒரு அன்பை போய் கடத்தும், அதுலேருந்து அவங்க உங்களை நேசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த அன்பே உங்களுக்கு ஒரு பவரையும் பெற்றுத்தரும். பவர்ஃபுல்லான நபர்கள் என்றைக்குமே பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கிறதே கிடையாது. அவங்க செய்யக்கூடிய வேலைகள் முழுமையாக நேர்த்தி பெற்றதாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறதே கிடையாது. ஏன்னா இது ஒரு மனநோய் மாதிரி தான். நான் எப்போ ஒரு வேலையை பர்ஃபெக்டாக மாற்றணும்னு நினைக்கிறேனோ அப்போ அந்த வேலையை என்னால் செஞ்சே முடிக்க முடியாது. யார் அவங்களோட வேலையை பர்ஃபெக்டாக மாற்றணும் அப்படின்னு நினைப்பாங்கன்னா அவங்க வேலையில் நிறைய குறைகளை அவங்க பார்க்கும்போது தான். ரொம்ப முக்கியமாக ஒரு செல்ஃப் டவுட் இருக்கும்போது தான் நான் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்டில் குறை இருக்குமான்னு நான் தேடிக்கிட்டே இருப்பேன். யாரோட வேலையில் குறை தேடினாலும் குறைன்றது இருக்கும். ஆனால் யார் தேடுவான்னா அவங்க மீது ஒரு நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்க மேலேயே ஒரு செல்ஃப் டவுட் இருக்கிறவங்க தான் தொடர்ந்து தேடுவாங்க. அப்படி தேடும்போது தான் குறை தென்படும். அப்படி தென்படும் போது அதை நேர்த்தி பண்ணணும்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம், எந்த வேலையும் நடக்காது.
பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக இருக்கிறது கிடையாது. அவங்க வேலையில் அவங்களுக்கு குறை இருந்தாலும் குறை இருக்கிறது சகஜம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. எது தேவையோ அதுதான் நேர்த்தி அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சுருக்காங்க. நான் இந்த வேலையை யாருக்காக பண்ணுறேன், அவங்களுக்கு இது போதுமா, அவங்க இதை வச்சு சந்தோஷம் அடைவாங்களா, அப்போது அதுதான் நேர்த்தி. அதுக்கு மேலே நான் செய்கிற ஒவ்வொரு செயலும் என்னோடய சக்தியை நான் வீணடிக்கிறது அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சுப்பாங்க. இப்படி பர்ஃபெக்ஷனிஸ்ட்டாக அவங்க இல்லைனாலும் அவங்க கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறத நீங்கள் தொடர்ந்து கவனிச்சிருப்பீங்க. தினமும் காலையில் நான் பயிற்சி பண்ணணும்னா அவங்க பயிற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. மற்றவங்க இன்றைக்கி ஒரு நாள் ஓய்வு எடுத்துக்கலாம், இன்றைக்கி ஒரு நாள் ப்ரோக்ராஸ்டேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் பவர்ஃபுல்லான நபர்கள் நேர்த்தியாக இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் எங்கே இருக்கணுமோ அங்கே அவங்க இருப்பாங்க. நீங்கள் அவங்கள போய் அங்கே பார்க்கலாம். ஒரு நாள் இருக்காங்க, ஒரு நாள் இல்லைன்னா அவங்களுக்கு லீவ் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு வரும். யாருக்கு சுலபமாக இப்படி நீ இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரின்ற லீவு கிடைக்கும்னா முக்கியமில்லாத நபர்களுக்கு தான். ஒவ்வொரு நாளும் இருக்காருன்னா அவர் கிட்டத்தட்ட ஒரு ஓனர் மாதிரி. அவர் இதை முழு பொறுப்பேற்றிருக்காரு அப்படின்றத காட்டும். அவர் இல்லாமல் இது நடக்காது, அதனால் அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு எமோஷனை நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக அவங்களோட ப்ரெசன்ஸை கொடுக்குறவங்க உண்மையாக பவர்ஃபுல்லாக நமக்கு தெரிவாங்க. இதோட தொடர்ச்சியாக இன்னொரு விதியை சொல்கிறேன். இங்கே நம்ம கன்சிஸ்டண்ட்டாக தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால எப்போவுமே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்குள்ளே வரக்கூடாது. அவர் இந்த நேரத்தில் இங்கே இருப்பார் அப்படின்னா அந்த நேரத்தில் மட்டும்தான் இருப்பார். ஒரு நிமிஷம் கூட எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டார். அப்படி அவர் இருக்கிற அந்த ப்ரெசன்ஸ்ன்றது ரேராக மட்டும்தான் இருக்குமே தவிர எந்நேரமும் இருந்துக்கிட்டு இருக்காது. எப்போ இருப்பாருன்றது தெரியணும், ஆனால் எப்போவுமே இருக்க மாட்டார் அப்படின்றதும் தெரியணும். எந்த ஒரு விஷயம் எப்போவுமே நமக்கு கிடைக்குதோ அதோட மதிப்பை நம்ம குறைச்சிப்போம். ஸோ எந்நேரமும் நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நீங்கள் அவைலபிளாக இருக்கக்கூடாது. யாருக்கு எப்போ அவைலபிளாக இருப்பீங்களோ அப்போ மட்டும்தான் இருக்கணும். அது ரொம்ப கம்மியான நேரமாக தான் இருக்கணும். ஆனால் அந்த கம்மியான நேரத்தில் கட்டாயம் நீங்கள் அவைலபிளாக இருக்கணும். குறையே சொல்லாதீங்க, உங்களை பற்றி பெருமையாக பேசவே பேசாதீங்க. இது ரெண்டும் பவருக்கு அப்படியே ஆப்போசிட்டான வார்த்தைகள். யார் அதிகமாக குறை சொல்லுவாங்க? யார் கையில் சக்தி இல்லையோ அவங்க தான் குறை சொல்லவே முடியும். என்னை சுற்றி இருக்கிற சூழல் சரியில்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான். என்னோடய சூழலை என்னால் மாற்றிக்க முடியாது, யாரோ எனக்கு ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்துருக்காங்க, அதனால அது எனக்கு பிரச்சனை அப்படின்னு நான் சொல்கிறேன்னு அர்த்தம். இல்லை எனக்கு மேலதிகாரியை நான் குறை சொல்கிறேன், என்னோடய மேனேஜர் தான் இப்படி பண்ணுறாரு எல்லாத்துக்கும், அவர் தான் தப்பு அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்னால் என்னோடய மேனேஜரை கட்டுப்படுத்த முடியல, அதனால அவரை ஈஸியாக நான் குறை சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடிந்தவர் தான் நம்ம பவர்ஃபுல்லான ஒரு ஆள்னு சொல்கிறோம். அப்போ அவர் குறையே சொல்ல மாட்டார். இப்போ நீங்கள் பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக தெரியணுன்னா தேவையில்லாமல் குறை சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. அதே மாதிரி தான் இன்னொரு விஷயம், நம்மளை பற்றியே பெருமையாக பேசுறது. நான் இன்றைக்கி என்ன பண்ணேன்னு தெரியுமா, நான்லாம் யார் தெரியுமா அப்படின்னு எக்காரணத்தை கொண்டும் பேசாதீங்க. யார் தன்னை பற்றியே தன்னோட சாதனைகளை பெருமையாக பேசுகிறாரோ அவர் இன்னொருத்தவர்கிட்டேருந்து ஒரு அப்ரூவலை எதிர்பார்க்குறாருன்னு அர்த்தம். நான் பெரிய ஆள்னு ஒத்துக்கோங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாருன்னு அர்த்தம். பவர்ஃபுல்லாக இருக்கிற நபர்கள் இதை எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்கள பெரிய ஆள்னு இன்னொருத்தவங்க சொல்ல முடியாது. சொல்கிற லெவலுக்கு ஒரு ஆளே இல்லை அப்படின்னு நம்புகிறவங்க தான் பவர்ஃபுல்லான ஆள். நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக பேசாதீங்க, அதிகமாக குறை சொல்லாதீங்க. ஒரு கான்ஃப்ளிக்ட்குள்ளே போகிறீங்க, ஏதாவது ஒரு சண்டைக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அந்த இடத்துல நீங்கள் எமோஷ்னலை கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். உங்களோட எமோஷன்ஸை கட்டுப்படுத்தியே ஆகணும். தேவையில்லாத இடத்துலலாம் உங்களோட எமோஷனை காட்டக்கூடாது. ரொம்ப கோவப்படுறதா இருக்கட்டும், இல்லை அழுகிறதா கூட இருக்கட்டும். இந்த மாதிரி எமோஷனை தேவையில்லாமல் ஒரு சண்டையிலையோ ஒரு கான்ஃப்ளிக்ட்லேயோ காட்டவே காட்டாதீங்க. பதட்டத்தை காட்டாதீங்க, கோவத்தை அதிகமாக காட்டாதீங்க. நான் ரொம்ப கோவப்பட்டால் எல்லாரையும் நான் கட்டுப்படுத்துகிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மையே கிடையாது. எங்கே நான் அதிகமாக கோவப்படுறேனோ அங்கே எதையுமே என்னால் கட்டுப்படுத்த முடியல, அதனால தான் என் கோவத்தை வச்சு கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. அமைதியாகவே நீங்கள் பேசலாம். அமைதியாகவே எல்லா கான்ஃப்ளிக்ட்லேருந்தும் உங்களால் வெளியே வர முடியும். அடுத்தது இதுதான் வெளியே வர்றது. பொதுவாக ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா எந்த நிமிஷத்தில் வெளியே வரணுமோ அந்த நிமிஷத்தில் வெளியே வாங்க. ஒரு இடத்துலேருந்து வெளியே வரணும், ஆனால் நான் வெளியே வராமல் இருக்கேன்னா அது எதை காட்டுது? இவர் நினச்சாலும் வெளியே போக முடியாது, இவரை கண்ட்ரோல் பண்ணுறது இங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றத காட்டுது. ஸோ உங்களுக்கு பிடிக்காத விஷயத்துலேருந்து வெளியே வரத்துக்கு ரொம்ப தயங்காதீங்க. ஒரு இடத்த விட்டு வெளியே போகணுன்னா வெளியே போங்க. ஏதாவது ஒரு பார்ட்டிக்கு போகிறீங்க, நான் நைட் 9 மணி வரைக்கும் தான் இருப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, 9 மணிக்கு ஷார்ப்பாக நீங்கள் அந்த இடத்த விட்டு போகலாம். ஒரு இடத்த விட்டு எப்போ வெளியே போகணுமோ அப்போ வெளியேறதே உங்களை பவர்ஃபுல்லான நபராக காட்டும். உங்களோட லட்சியங்களையும் உங்களோட குறிக்கோளையும், முக்கியமாக உங்களோட தனிப்பட்ட லட்சியத்தையும் தனிப்பட்ட குறிக்கோளையும் தேவையில்லாமல் நிறைய பேருக்கு வெளிப்படையாக சொல்லாதீங்க. நம்மளோட குறிக்கோளை எப்போ நம்ம வெளியே சொல்கிறோமோ அங்கே நம்ம தோற்று போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். சில பேர் சொல்லுவாங்க, நம்ம மனசில் இருக்கிற லட்சியத்தை வெளியே சொல்லிட்டா அது நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அதோட விளக்கத்தை நான் இப்போ சொல்கிறேன், வேறு விதமான என்னோடய பார்வையை. என்னோடய லட்சியம் இந்த வருஷம்
நான் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடையிறது தான் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஆனால் வருஷத்தோட முடிவில் எனக்கு ஒரு 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் கிடச்சிருக்காங்க. இதை பார்க்குற எல்லாருக்கும் சுலபமாக என்ன தோணும்னா, இவன் லட்சியத்தை இவன் அடையல, இவன் தோற்று போயிட்டான் அப்படின்னு தோணும். என் லட்சியத்தை நான் சொன்னதுனால தான் இங்கே தோற்று போயிருக்கேன். ஒருவேளை என்னோட லட்சியம் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் நான் சொல்லவே இல்லை. இந்த வருஷத்தோட முடிவில் 5 லட்சம் சப்ஸ்கிரைபரை நான் அடைஞ்சிருக்கேன். டைரெக்டாக அதை பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும்னா, 5 லட்சத்தை நீ அடைஞ்சிட்டியே அப்படின்னு பாராட்ட தான் தோணும். அதுக்கு வாழ்த்துக்கள் சொல்ல தான் தோணும். நம்மளோட லட்சியம் எப்போவுமே பெருசாக தான் இருக்கும், பெருசாக தான் இருக்கணும். ஆனால் அந்த பெரிய லட்சியங்களை அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோம்னா அந்த பெருசை நம்ம அடையிறது எப்போவுமே கம்மி. அதனால நம்ம தோற்று போன மாதிரி தான் வெளியே தெரியும். லட்சியங்களை சொல்லிவிட்டு நீங்கள் சின்ன சாதனை பண்ணாலும் அந்த சின்ன சாதனை தோல்வியாக தான் அடுத்தவங்களால் பார்க்கப்படும். அதுக்காக என் டீமுக்கு நான் ஒரு கோல் செட் பண்ணுறேன், அதையே நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடாது. நம்மளோட தனிப்பட்ட லட்சியங்களை வெளியே சொல்லக்கூடாது. அது சொல்லாமல் இருந்தால் நீங்கள் அடையக்கூடிய சின்ன சாதனையை கூட மக்கள் பெருசாக பார்ப்பாங்க. எப்படி எமோஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கணுமோ, எப்படி அதிகமாக ரியாக்ட் பண்ணக்கூடாதோ, அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விதி இருக்குது. எப்போவுமே கடைசியாக நம்ம தான் ரியாக்ட் பண்ணணும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் எல்லாரும் எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். முதல்லையே நம்மளோட ரியாக்ஷனை, நம்மளோட எமோஷனை காட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்களோட கண்ட்ரோல்குள்ளே போயிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு சிம்பிளான உதாரணம், ஒரு நெகோஷியேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா எப்போவுமே முதல் ப்ரைஸை நம்ம சொல்கிறதுக்கு பதிலாக ஆப்போனண்ட்டை சொல்ல வைக்கணும். எப்போவுமே ஆப்போனண்ட் அவங்களோட ப்ரைஸை சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த அடி எடுத்து வைக்கணும். அங்கேயே நமக்கு புரிஞ்சிடும் இவர் எந்த இடத்துல ஆங்கர் பண்ணுறாரு அப்படின்னு. அது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுக்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, இல்லை நம்ம எக்ஸ்பெக்டேஷனை விட ரொம்ப அதிகமாக இருந்தால் பொலைட்டாக வெளியே வரலாம். இதே ஒரு உதாரணத்துக்கு என்னோட ப்ரைஸ் என்னன்றதை நானே சொல்கிறேன்னு வச்சுப்போம். ஒரு வேலை ரொம்ப சீப்பாக நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஒரு வேலையை இன்னொருத்தவங்கள்ட்ட இருந்து. அவர் மனதில் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிறார். நான் அவர்கிட்ட போய்ட்டு ரொம்ப கம்மியாக சொன்னேன்னா அவர் என்னை பார்த்து சிரிச்சுட்டு போயிடுவார். அதுக்கு பதிலாக அவர் பெரிய அமௌண்ட்டை சொல்ல வச்சுட்டு பெரிய அமௌண்ட் சொல்கிறாரு, இல்லை இது என்னோட அஃபோர்டபிலிட்டியில் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டு விலகிட்டேன்னா அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதனால் முதல்லையே நீங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது. முதல்லையே ரியாக்ட் பண்ணக்கூடிய நபர் பவரை தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே கம்மி. நீங்கள் எப்படிப்பட்ட ஆடையை அணியிறீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. நான் எப்படிப்பட்ட ஆடையை அணிந்தாலும் பார்க்குறவங்க அந்த ஆடை என்ன வெளிப்படுத்துகிறதா நினைக்கணும். அதை பார்த்த உடனே இவன் இப்படிப்பட்ட நபராக வெளிப்படுத்திக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு அவங்க நினச்சிடவே கூடாது. அந்த ஆடையை பார்த்துட்டு நான் யாருன்றதை அவங்க கண்டுபிடிச்சா ரொம்ப குட். ஆனால் அந்த ஆடையை பார்த்துட்டு நான் யாராக இருக்கணும்னு நினைக்கிறேன்றதை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அது பேட். அதனால நான் என்னோட ஆடையை வச்சு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு காட்டுறதை ப்ரெட்டன் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க நினச்சிடக்கூடாது. அது உண்மையாகவே என்னோட பவரை காட்டுறதுன்னு அவங்க நினைக்கணும். அப்போ ரொம்ப ஓவர் டூ பண்ணக்கூடாது. ரொம்ப அளவுக்கு அதிகமான ஒரு ட்ரெஸ்ஸை நீங்கள் பண்ணக்கூடாது. அந்த சுச்சுவேஷனை தாண்டி ஒரு ட்ரெஸ் பண்ணக்கூடாது. நார்மலாக பண்ணணும், ஆனால் அது நீட்டாக இருக்கணும். அது கொஞ்சம் பவராக காட்டணும். அதை தாண்டி நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் பவர்ஃபுல்லான ஆள் அப்படின்ற எண்ணத்தை தாண்டி இவர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறாரு, அதுக்காக இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு பாரு அப்படின்றது டேரெக்டாகவே தெரிஞ்சிடும். இந்த உலகத்தில் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் துரத்திட்டு போகவே கூடாது. எந்த ஒரு விஷயத்தின் மீதும் டெஸ்பிரேஷனை காட்டக்கூடாது. இது எனக்கு கண்டிப்பாக வேணுங்க அப்படின்ற ஒரு நிலையை நீங்கள் அடைஞ்சிடவே கூடாது. அது எதுவாக வேணா இருக்கட்டும், உண்மையாகவே உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக கூட இருக்கட்டும். ஆனால் அதை நீங்கள் துரத்தி போனீங்கன்னா அது கிடைக்காம போகிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ரொம்ப முக்கியமாக எதை நீங்கள் துரத்தி போகிறீங்களோ அதுக்கு சக்தி கிடைக்கும். உங்களோட சக்தி அதுக்கு மாற்றப்படும். ஒரு வேலை வேணும்னு எனக்கு தோணுது, எனக்கு கண்டிப்பாக லைஃப்பில் வேலையே இல்லை, ஒரு வேலை வேணும். இப்போது வேலை ரொம்ப ரொம்ப முக்கியங்க, எந்த சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டேன்னா என்னோட முதலாளி கட்டுப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எனக்கு வேலை வேணும் தான், அதுக்காகலாம் நான் அதை சேஸ் பண்ணி போக மாட்டேன். என்னோட ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு வேலையை என்ன நோக்கி வர வைப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களோட சம்பளத்தை உங்களால் ஓரளவுக்கு அது நிர்ணயிக்க முடியும். எப்போவுமே எதையுமே சேஸ் பண்ணாதீங்க. ஒரு நெகோஷியேஷனில் யார் தோற்று போவான்னா, யாருக்கு அந்த நெகோஷியேஷனை கண்டிப்பாக ஜெயிச்சே ஆகணுன்ற எண்ணம் இருக்கோ அவங்க தான் தோற்று போவாங்க. இது எனக்கு இருந்தாலும் ஓகே, இல்லைனாலும் ஓகே அப்படின்னு இருக்கிறவங்க, யார் ரொம்ப அதில் அக்கறையை காட்டாதவங்க, யார் கொஞ்சம் கம்மியாக கேர் பண்ணுறவங்க, அவங்க தான் நெகோஷியேஷனில் எப்போவுமே வெற்றி அடைவாங்க. எதையுமே துரத்திட்டு போகாதீங்க. எல்லாத்தையும் உங்களை நோக்கி வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும்னு யோசிங்க. வேலையாக ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க. பணம் வேணுமா, பணம் சார் அறிவை வளர்த்துக்கோங்க. ஒரு துணை, வாழ்க்கை துணை வேணுமா, ஒரு நல்ல வாழ்க்கை துணையாக மாறுங்க. உங்களை நோக்கி நிறைய பேர் வருவாங்க. யாரையும் நீங்கள் துரத்தக்கூடாது. ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு தகுதி இருக்குது பவர் வேணும்னா. அது என்ன தெரியுமா? ரகசியத்தை பாதுகாக்க தெரியணும். யாராவது ஒருத்தவங்க உங்கள்கிட்ட ஒரு ரகசியம் சொல்கிறாங்கன்னா அவங்க எதனால சொல்கிறாங்க? இவர் வெளியே சொல்ல மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கையோடு சொல்கிறாங்க. நமக்கு அதை தான் வெளியே சொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது, ரொம்ப ரொம்ப சகஜமான விஷயந்தான். ஆனால் அதை எப்போ நம்ம வெளியே சொல்லாமல் இருக்கோமோ அங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நபருடைய நம்பிக்கை.
எப்போவுமே பவர் வேணும்னா நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாரும் நம்மளை நம்பணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த புத்தகத்தில் மேனிப்புலேஷன் பற்றி சொல்லி தந்திருக்கலாம், பல விஷயங்கள் சொல்லி தந்திருக்கலாம். ஆனால் உங்களை அடுத்தவங்க நம்பலைன்னா நீங்கள் பவரில் ரொம்ப நாளுக்கு இருக்க முடியாது. நீங்கள் மேனிப்புலேட் பண்ணி வேறு எதை வேணாலும் பண்ணி பவருக்கு வர முடியுமானா இந்த புத்தகம் சொல்கிறது வர முடியும். ஆனால் கண்டிப்பாக பவரில் உங்களால் தக்க வச்சுக்கிட்டு அங்கேயே இருக்க முடியாது. அதுக்கு நேர்மறையான சிந்தனை வேணும், அடுத்தவங்களோட நம்பிக்கை வேணும், அந்த ட்ரஸ்ட்டுன்றது கட்டாயம் முக்கியம். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், உங்களோட ரகசியத்தை நீங்கள் பாதுகாக்கணும். உங்களோட ரகசியத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும், அடுத்தவங்க உங்கள்கிட்ட சொல்கிற ரகசியத்தையும் நீங்கள் பாதுகாக்கணும். இது நேர்மறையான விஷயமானு எனக்கு தெரில, ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையில்லாமல் அளவுக்கு அதிகமாக தவறான நபர்கள் கூட சேர்ந்து அதிகமாக சிரிக்காதீங்க. நீங்கள் யார் கூட சேர்ந்து சிரிக்கிறீங்களோ அவங்க தான் உங்களோட நண்பர்கள் அப்படின்னு பார்க்கப்படும். அப்போது யார் கூட சேர்ந்து நீங்கள் சிரிக்கணும் அப்படின்றத தேர்ந்தெடுத்து சிரிங்க. சிரிக்கும் போது அளவுக்கு அதிகமாக சிரிக்காதீங்க. சிரிப்பை கடைசியாக நிறுத்தக்கூடிய ஒரு நபராக நீங்கள் இருக்காதீங்க. எல்லார் கூடயும் சிரிக்கணும் அப்படின்ற முடிவு எடுக்காதீங்க. சிரிப்புன்றது ரொம்ப உன்னதமான ஒரு விஷயந்தான், ஆரோக்கியத்துக்கு கூட நல்லது தான். ஆனால் அப்போ கூட அதை அளவோடு தான் நீங்கள் வச்சுக்கணும். யார்கிட்ட சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கணும், எந்த இடத்துல சிரிக்கக்கூடாது அப்படின்றத முடிவு தேர்ந்தெடுத்து செஞ்சால் தான் உங்கள் வாழ்க்கையில் பவர்ன்றது கிடைக்கும். பவர் வேணுமா வேணாமா அப்படின்றது இன்னொரு பதில். ஆனால் பவர் வேணும்னு முடிவு எடுத்துட்டால் சிரிப்பை நீங்கள் ஓரளவுக்கு பார்த்து தான் செய்யணும். எல்லா இடத்துலையும் சிரிக்கணும் அப்படின்றது கிடையாது, எல்லாரு கூடயும் சிரிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. தேவையான இடத்துல தேவையான அளவில் தேவையான நபர்கள் கூட சேர்ந்து மட்டும்தான் சிரிக்கணும். எப்போவுமே அண்டர் ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது சைலன்ஸுன்றதை புரிஞ்சுக்கணும். சில நேரம் பேசுகிறத விட அமைதியாக இருக்கிறது முக்கியம். சில இடங்களில் அமைதியாக இருந்தோன்னா இவர் ஏன் அமைதியாக இருக்காரு தெரியுமான்னு உங்களை பிடித்தவங்க அவங்களா ஒரு கற்பனையில் உங்களோட அமைதிக்கு ஒரு விளக்கத்தை கொடுப்பாங்க. இல்லை சில சமயம் ஒரு விஷயத்தை முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு உங்களை பிடித்தவங்க அவங்களே விளக்கத்தை கொடுத்து அதை ஒரு நேர்மறையான விஷயமாக கொண்டு போவாங்க. எப்போவுமே முழுமையாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. சைலன்ஸுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த புத்தகத்தில் சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்ல போகிறேன். இதில் எப்போவுமே கிரெடிட்டை எடுத்துக்கோங்க அப்படின்னு இந்த புத்தகம் சொல்லியிருக்கு. அது பவருக்கு வரணும்னு நினைக்கிறவங்க அது செய்யணுமான்னு கூட எனக்கு தெரியாது. ஆனால் கிரெடிட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது நீங்கள் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான மனிதனாக மாறுவீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்ச சாதனையோட கிரெடிட்டை கூட அடுத்தவங்களுக்கு கொடுத்து பாருங்கள், உங்கள் டீமுக்கு கொடுத்து பாருங்கள். நீங்கள் தான் இருக்கிறதுலையே பவர்ஃபுல்லான ஒரு நபராக தெரிவிங்க. மகேந்திர சிங் தோனியை நமக்கு தெரியும். அவர் ஏதாவது ஒரு கப்பு போய் வாங்குறாருன்னு வைங்க, வாங்கின உடனே எடுத்துகிட்டு வந்து டீம்கிட்ட கொடுப்பார். இதை பார்க்கும்போது நம்ம என்ன நினச்சிடுவோன்னா, அவர் கப் கொடுக்குறாரு, அவர் ரொம்ப ஹம்பிளாக இருக்கார், ரொம்ப கிரவுண்ட் டு எர்த்தாக இருக்கிறாரு, ரொம்ப அடக்கத்தோடு இருக்கார். அப்படியே அது நமக்கு காட்டுது. அப்படி தான் அவர் செஞ்சால் கூட அதை பார்க்குற நமக்கு ஒரு முக்கியமான விஷயம் சப்கான்ஷியஸாக தோணும். நம்மளோட சைக்காலஜியில் ஒரு விஷயம் தோணும். இப்போ நான் உங்கள்கிட்ட 2 ஆப்ஷன் கொடுக்குறேன். நீங்கள் 2த்தில் எதை செய்வீங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு 1 கிலோ தங்கம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அந்த தங்கத்தை எடுத்துகிட்டு போயிட்டு யாருக்காவது நீ வச்சுக்கோப்பா எனக்கு இது வேணாம் அப்படின்னு கொடுப்பீங்களா? இல்லை ஒரு சின்ன சாக்லேட், அதுவும் முக்கியமாக உங்களுக்கு பிடிக்காத ஒரு சாக்லேட், இல்லைன்னா நீங்கள் தினம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற சாக்லேட், உங்கள் வீட்லேயே பாக்கெட்டாக இருக்கிற ஒரு சாக்லேட், அதில் நான் ஒரு 2 சாக்லேட் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்துட்டு நீ வேணால் வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பீங்களா? நியாயமாக நம்ம அந்த சாக்லேட்டை தான் கொடுப்போம். அப்போ இங்கே எந்த ஒரு விஷயத்தை ஒரு நபர் அடுத்தவங்களுக்கு கொடுக்குறாங்களோ அதை பார்க்குற நமக்கு சைக்காலஜிக்கலாக ஒரு ஒப்பீனியன் வரும். இது இவர்கிட்ட நிறைய இருக்குது போல இருக்குது, இதை இவர் தினமும் எடுத்துக்கிட்டு இருக்காரு போல இருக்குது, அதனால் இன்றைக்கி ஒரு நாள் நீ வச்சுக்கன்னு கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கற்பனை நமக்குள்ளே வந்துடும். ஒரு ஒப்பீனியன்றது சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்துடும். அப்போ ஒரு கிரெடிட்டை நீங்கள் இன்னொருத்தவருக்கு கொடுக்குறீங்கன்னா அதை பார்க்குற ஒரு நபருக்கு என்ன தோணுன்னா, இவர் வாழ்க்கையில் தினம் சாதனை பண்ணுறவருப்பா, ஒரு சாதனையை இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கறதுனால இவருக்கு என்ன ஆகிட போகுது, அது அவர் நிறைய சாதிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு உணர்வை கொடுக்கும். கப்பை கொண்டு போய் டீம்மேட்டை கொடுக்கும்போது இவர் பார்க்காத கப்பா, இவர் கப்பை அடிச்சுக்கிட்டே இருப்பார், ஒரு கப்பை டீம்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற உணர்வு வரும். இவர் நிறைய கப்பை பார்த்துட்டார், இப்போ இவருக்கு மேலே ஆசையே போயிடுச்சு, திகட்டிடுச்சு, அதனால் அடுத்தவங்கள்ட்ட கொடுக்குறாருன்ற ஒரு ஒப்பீனியன் கட்டாயம் நமக்கு வரும். அதனால் உங்கள் லைஃப்பில் வரக்கூடிய கிரெடிட், எங்கெல்லாம் கிரெடிட்டை அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியுமோ கொடுத்து பாருங்கள். பார்க்குறவங்க எல்லாரும் உண்மையாகவே கிரெடிட் அவரோடது அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. உங்கள் கிரெடிட் அவருக்கு கொடுக்குறாரு அப்படின்னு உங்கள் மேலே தான் கவனத்தை செலுத்துவாங்க, உங்களை தான் பவருக்கு எடுத்துகிட்டு போவாங்க. எப்போவுமே இன்னொரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள், யார் கிரெடிட் கொடுப்பா, யார் கிரெடிட் வாங்குவா?
கப்பாக கூட இருக்கட்டும். இப்போ ஒரு வேர்ல்டு கப்போட கப்பை யார் மகேந்திர சிங் தோனிக்கிட்ட கொடுப்பா? அந்த கப்பை கொடுக்குறவங்க ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறவங்களா இருப்பாங்க. ஒரு மெடல் கொடுக்குறாங்கன்னா ஒரு பெரிய நபர் வந்து தான் மெடல் கொடுப்பாங்க. அப்போது யார் கொடுக்குறாங்களோ அவங்க எப்போவுமே வாங்குறவங்கள விட பவர்ஃபுல்லான ஒரு நபர் நம்ம கற்பனையில், இமேஜினேஷனில், சைக்காலஜியில் புரிஞ்சு வச்சுருக்கோம். அப்போது கிரெடிட்டை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது வாங்குறவங்க சாதனையாளராக தெரியலாம், ஆனால் நீங்கள் பவர்ஃபுல்லான நபராக தெரிவிங்க. அடுத்தவங்க உங்களை அவமானப்படுத்தும் போது, உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது, உங்களை கிண்டல் கேலி பண்ணும்போது கண்டுக்காமல் வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனால் எல்லா இடத்துக்கும் இது பொருந்தாது. சில சமயம் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறவரோ இல்லை உங்களை கிண்டல் கேலி பண்ணுறவரோ உங்களை விட பவரில் அதிகமான நபராக இருப்பாங்க. மேலதிகாரியாக கூட இருக்கலாம். அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவரை நீங்கள் பகச்சிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன மதிக்காமல் போகிறான் அப்படின்ற உணர்வை ஏற்படுத்தலாம். அது உங்களை பவருக்கு வரவிடாமல் தடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் அந்த இடத்துல செய்யணும். என்னென்னா, அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும், ஆனால் டிக்னிட்டியோட ரெஸ்பாண்ட் பண்ணும். உங்களோட கௌரவத்தை தக்க வச்சுக்கிற வகையில் ரொம்ப பொறுமையாக, நிதானமாக அவரை காயப்படுத்தாமல் அவர் செஞ்ச அந்த செயலை மட்டும் அழகாக நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ண கற்றுக்கிட்டிங்கன்னா, நிதானமாக அதை சொல்லி பழகுனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பவர் கிடைக்கும். ரொம்ப முக்கியமாக இதுதான் பவருக்கான வாய்ப்பு. உங்களோட மேலதிகாரியோ உங்களோட மேலே இருக்கக்கூடிய நபர் உங்களை அவமானப்படுத்தணும்னு நினைக்கும் போது நீங்கள் அங்கே ரொம்ப எமோஷன் ஆகாமல் டிக்னிட்டியோடு அவருக்கு பொறுமையாக ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் ரெண்டு பேரும் ஒரே லெவல் ஆஃப் பவரில் தான் இருக்கீங்க அப்படின்னு மக்களால் பார்க்கப்படுவாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு மேலே இருக்கிறவங்களை அசிங்கப்படுத்துகிறாங்கன்னா உங்களோட மரியாதையை விட்டு கொடுக்காதீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டை விட்டு கொடுக்காதீங்க, அதே நேரத்தில் அவரை அசிங்கப்படுத்தாதீங்க. நிதானமாக ஒரு ரிப்ளை பண்ண எப்படின்றத கற்றுக்கோங்க. எல்லா இடத்துக்கும் யார் அட்டென்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்க பவர்ஃபுல்லான நபர் கிடையாது. ஒரு ராஜா எல்லா விஷயத்தையும் போய் நுணுக்கமாக அவர் பார்க்க மாட்டார். மந்திரிகளை வச்சு தான் எல்லா விஷயத்தையும் கவனிச்சுப்பார். பவரில் இருக்கிறவங்களும் அப்படி தான். எல்லா விஷயத்துலையும் அவங்களோட அட்டென்ஷன் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. முக்கியமான விஷயத்துக்கு மட்டும்தான் என்னோடய அட்டென்ஷன் இருக்கும், மற்ற இடத்துல இருக்காது அப்படின்றத வெளிப்படுத்தினாலே அங்கே நம்ம பவர்ஃபுல்லாக தெரியும். இன்ஸ்டாகிராமில் எல்லாரையும் பார்ப்பேன். இப்போ எது வந்து ட்ரெண்டில் இருக்குன்றதை நான் கரெக்டாக சொல்லுவேன். இப்போ வந்து இதுதான் ட்ரெண்டு, இப்போ வந்து இவர் தான் இப்போ எல்லோரும் சோஷியல் மீடியாவில் போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, இவரை தான் எல்லோரும் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் பவரில் இருக்கேன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையாக எனக்கு என்ன தெரியணும்னு நான் நினைக்கிறேனோ அது மட்டும் தான் எனக்கு தெரியும். மற்ற விஷயங்கள் நான் கவனிக்கிறது இல்லை, அதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதே ஒரு ஃபார்ம் ஆஃப் பவரை எனக்கு கொடுக்கும். ஒரு விதத்தில் இவன் கொஞ்சம் பிஸியான ஆள் போல், இவனுக்கு நிறைய வேலை இருக்குது போல், இவனுக்கு கொஞ்சம் சக்தி இருக்குது போலன்ற ஒரு சைக்காலஜிக்கல் இம்ப்ரெஷன் அது கட்டாயம் கொடுக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக செய்யும் போது அது உங்களுக்கு பவரை பெற்றுத்தரும்னு சொன்னேன். இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வேறு, ப்ரெடிக்டபுளாக இருக்கிறதுன்றது வேறு. கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும் போது மக்கள் இவரை சார்ந்து நம்ம இருக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ப்ரெடிக்டபுளாக இருக்கும் போது அங்கே உங்கள் மீது இருக்கக்கூடிய ஆர்வன்றது அவங்களுக்கு குறைஞ்சிடும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுனா என்ன? நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலைல 10 மணிக்கு ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த வீடியோவை நான் போட்டாகணும். எப்போ நான் போடலையோ இவன் வேலை கேட்க மாட்டான் போல இருக்குது, இவன் சொன்னதை இவனால் செய்ய முடியாது போல இருக்குது, இவனை சார்ந்து நம்ம இருக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா வாரமும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு நான் வீடியோ போட்டேன்னா அடுத்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு இவன் வீடியோ வரும் அப்படின்னு வெயிட் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க? என்னை சார்ந்து இருக்கீங்க. இவனை நம்பலாம், இவனை சார்ந்து ஒரு செயல் செய்யலாம், செஞ்சால் இவன் நம்மளை ஏமாற்ற மாட்டான், இவன் கண்டிப்பாக அந்த இடத்துல அந்த நேரத்தில் இருப்பான் அப்படின்ற ஒரு உணர்வை அது கொடுக்கும். ஆனால் ப்ரெடிக்டபுளாக இருந்தேன் அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட்டை குறைக்கும். நான் அடுத்த சண்டே என்ன வீடியோ போடுவேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியுது, அதில் என்ன பேசுவேன்றது அப்படியே உங்களுக்கு தெரியுதுன்னா நான் பேசுகிறத நீங்கள் கேட்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா அங்கே இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது குறைஞ்சிடுது. என்ன சொல்லுவான், என்ன புதுசாக இருக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வரணும்னா ப்ரெடிக்டபுளாக இருக்கக்கூடாது. நான் என்ன செய்வேன் அப்படின்றது தெரியக்கூடாது, ஆனால் ஏதாவது ஒன்று செய்வேன் அப்படின்றது தெரியணும். இவர் நமக்காக ஏதாவது ஒன்று செய்வார் அப்படின்னு தெரிஞ்சால் மக்கள் நம்மளை சார்ந்து இருப்பாங்க. ஆனால் இதை தான் இவர் செய்வார் அப்படின்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட்ன்றது குறைஞ்சிரும். கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, ஆனால் அதே நேரத்தில் ப்ரெடிக்டபுளாக இருக்காதீங்க. ஒரு சூப்பரான ரூல் இருக்குது. ஒரு ஆர்கியூமெண்ட்குள்ளே நீங்கள் போயிட்டீங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஆர்கியூமெண்ட்டில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னா, அந்த ஆர்கியூமெண்ட்லேருந்து ஒரு பவர் வேணும்னா ஒரு சிம்பிளான விஷயத்தை செய்யணும். நீங்களாகவே அந்த ஆர்கியூமெண்ட்டை விட்டு கொடுத்து பாருங்கள். யார் ஓகே நீ சொல்கிறது தான் கரெக்ட் விடு அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஆர்கியூமெண்ட்டில் எப்போவுமே வெற்றி அடைவாங்க. ஒரு ஆர்கியூமெண்ட்டில் வெற்றி அடையணும்னு நினச்சா இதுதான் ஒரே வழி. இதை சில சமயம் நம்ம நேர்மறையாக செய்ய முடியும், சில சமயம் இது நமக்கு எதிராகவும் போகலாம். இப்படி நம்ம சொல்லும் போது பல நேரத்தில் எதிராளிக்கு நம்ம மேலே ஒரு வெறுப்பே உண்டாகலாம். ஏன்னா ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையாகவே நீங்கள் அப்படி பண்ணணும், எதிரில் இருக்கிற நபர் ரொம்ப நம்மளை ட்ரிகர் பண்ணுறாரு அப்படின்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லைனா சாஃப்டாகவே நீ சொல்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது, ஓகே வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணுங்கள். ஒரு ஆர்கியூமெண்ட்டில் எப்போ தேவையோ அப்போ உண்மையாக தோற்று பாருங்கள். நீங்களாவே வாலண்டியராக நீ சொல்கிறது தான் சரி விட்டுரு நான் விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். அது உங்களுக்கு கட்டாயம் பவரை பெற்றுத்தரும்.
எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் தனியாக நிற்கிறதுக்கு தயங்கவே கூடாது. எந்நேரமும் ஒரு கூட்டத்தில் போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. இந்த கூட்டத்துக்காக தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. சில நேரத்தில் முக்கியமாக நம்ம நினைக்கிறது உண்மைன்னு நமக்கு தோணும் போது, நான் நினைக்கிறது தான் நியாயம் அப்படின்றது நமக்கு தெரியும் போது, அப்போ அந்த நியாயத்துக்காக தனியாக நிற்கிறது உண்மையாகவே நிறைய பவரை பெற்றுத்தரும். ஒரு கூட்டத்துக்கே நம்ம சொல்கிறது தப்புன்னு தோணலாம், ஆனால் நமக்கு நம்ம சொல்கிறது சரி, இது நியாயம் அப்படின்னு தோன்றப்போ தனியாக நின்று பாருங்கள், எல்லாருக்கும் உங்கள் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் ஏற்படும். உங்களுக்கு எதிராக இருந்தாலும் பரவாயில்லையே அவன் சொன்னது சரின்னு நம்ம நினைக்கும் போது, நம்ம எல்லாரும் எதிர்த்தாலும் தனியாக நின்றுட்டு இருக்கான்ல அப்படின்னு உங்கள் மேலே மரியாதை ஏற்படும். நாளைக்கு என்றைக்காவது ஒரு நாள் உங்களை சார்ந்து இருக்கணும் அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது, இவனை சார்ந்து இருக்கலாம், பிரச்சனையே இல்லை, இவன் கண்டிப்பாக தனியாகவே நின்னானா நமக்காக நிற்பான் அப்படின்ற ஒரு உணர்வு ஏற்படும். ஸோ உங்களால் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுது அப்படின்னா, அந்த சூழலில் நீங்கள் நிற்கிற அந்த ஸ்டாண்ட்ஸ் சரி நியாயம் அப்படின்னு தோணுதுன்னா தனியாக நில்லுங்க. அதுவே பெரிய பவர் உங்களுக்கு கொடுக்கும். கிரெடிட்டை அடுத்தவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அடுத்தவங்களுக்கு கிரெடிட் கொடுக்கும் போதோ இல்லை ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணும் போதோ அவங்கள பாராட்டும் போதோ ரொம்ப 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 நம்ம கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்படி நம்ம பாராட்டுறது உண்மை இல்லாமல் போயிடக்கூடாது. அந்த கிரெடிட்டை கொடுக்கும்போது அவங்களுக்கு சும்மா நம்ம கொடுத்து விடுறோம் அப்படின்னு தெரியக்கூடாது. உண்மையாகவே அவங்க எஃபர்ட் போட்டாங்க, அந்த எஃபர்ட்டுக்காக தான் கொடுக்குறோம் அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும். அவங்க அப்படி உணரணும். அப்போது ஏதாவது ஒரு நபரை பாராட்டுறீங்க, ஏதாவது ஒரு இடத்துல நன்றி சொல்கிறீங்க, ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க, கிரெடிட் கொடுக்குறீங்க அப்படின்னா உண்மையாகவே அவங்க என்ன நல்லா செஞ்சாங்கன்றதை கவனித்து அதை சொல்லி இதுக்காக தான் நான் தரேன்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும் போது அவங்க உண்மையாகவே சந்தோஷம் அடைவாங்க, உங்களை நம்ப ஆரம்பிப்பாங்க. அதை பார்க்குற மற்றவங்களுக்கும் இவர் சும்மா பேருக்காக பாராட்டுறவர் கிடையாது, பேருக்காக நன்றி சொல்கிறவர் கிடையாது, உண்மையாக பாராட்டணுன்னா மனசார பாராட்டுவார் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கொடுக்கும். அப்படிப்பட்ட சூழலில் மட்டும்தான் மக்கள் நீங்கள் சொல்லக்கூடிய நல்ல வார்த்தையை கூட உண்மைன்னு நம்பி எடுத்துப்பாங்க. அப்படி எடுத்துக்கலைன்னா அங்கே எப்படி பவர்ன்றது இருக்கும். பவர் வேணும்னா ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒரு ரூல் இருக்குது. இதை நிறைய பேர் செய்கிறது கிடையாது. அது என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய அனைத்து மனிதர்களையும் சமமாக நடத்துறது, எல்லாரையும் ஒரே மாதிரி மரியாதையோடு நடத்துறது. நான் இந்தியாவோட பிரசிடெண்ட் என் வீட்டுக்கு சும்மா வராங்க, எந்த ஒரு படையும் இல்லை, கூட யாருமே இல்லை, தனியாக வந்தால் அவங்கள நான் எப்படி நடத்துவனோ அதே மாதிரி என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காக சுத்தம் பண்ணுறதுக்காக ஒரு நபரை நான் கூட்டிகிட்டு வந்தேன்னா, காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தேன்னா அவங்களையும் அப்படியே நடத்தும் போது நான் ரொம்ப பவர்ஃபுல்லான நபராக தெரிவேன். இதுக்கு பின்னாடி ஒரு சின்ன டார்க் சைக்காலஜியும் இருக்குது. இது அதுக்காகலாம் நீங்கள் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது ஒரு அடிப்படை மனித இயல்பு, அதுக்காகவே நீங்கள் செய்யணும். ஆனால் இதுக்கு பின்னாடி இதை செஞ்சால் நம்ம ஏன் பவர்ஃபுல்லாக தெரியுறோன்றதுக்கு ஒரு டார்க் சைக்காலஜி இருக்குது. அதை நான் சொல்கிறேன். இப்போ என் கூட ஒரு நண்பர் இருக்கார். அவர் என் வீட்டுக்கு வராரு. வாடா மச்சான் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படின்னு நான் தோளில் கை போட்டு பேசிட்டு போகிறேன். இப்போ நாளைக்கே என் வீட்டுக்கு வந்து நம்ம தமிழ்நாடோட முதலமைச்சர் வராரு, இல்லை வந்து இந்தியாவோட ஒரு பிரைம் மினிஸ்டர் வராரு. அவர்கிட்டையும் அதேமாதிரி தோளில் கை போட்டு நான் பேசினா நீங்கள் என்ன நினைப்பீங்க? ஆஹா, இவ்வளவு பெரிய பவர்ஃபுல்லான நபர்களே நண்பன் மாதிரி நடத்துகிறானே, அப்போ இவனுக்கு நிறைய பவர் இருக்குது போல் அப்படின்னு நினைப்பீங்க. இங்கே மேட்டர் என்னென்னா, நான் ஒரு தோளில் கை போட்டு பேசினதை விட நான் நண்பர்கள் மேலே தான் தோளில் கை போட்டு பேசுவேன். அதே மாதிரி இவங்களை நடத்துறதுனால இவங்களையும் நண்பர்கள் அப்படின்னு நம்மளோட ஆள் மனது பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ஆள் மனதுக்கு என்ன தெரியும்னா, இவன் சாதாரண மனிதர்களை எப்படி நடத்துவான், இல்லை பெரிய மனிதர்களை எப்படி நடத்துவான் அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். நான் சாதாரண மனிதர்களையே பெரிய மனிதர்களை நடத்துகிற மாதிரி நடத்தினேன்னா மூளை ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கும், இவன் பெரிய மனிதர்களை சாதாரண மனிதர்கள் நடத்துகிற மாதிரி நடத்துகிறான், அப்போ இவனுக்கு பவர் அதிகம் போல் அப்படின்னு நம்மளோட மூளையும் உணரும், பார்க்குற இன்னொருத்தவங்களோட மூளையும் உணரும். ஆனால் இங்கே நம்ம நிறைய பேர் தவறாக பண்ணுறது என்னென்னா, பெரிய மனிதர்களை சின்ன மனிதர்கள் மாதிரி நடத்தணும் அப்படின்னு நினைப்போம். அதன் மூலமாக நம்ம பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு ரொம்ப ஈஸியாக செய்வோம். ஆனால் இது அப்படி செய்யக்கூடாது. இதை நேர்மறையாக செய்கிறது எப்படின்னா, பெரிய மனிதர்களை மதிக்கிற மாதிரி சாதாரண மனிதர்களையும் நீங்கள் மதித்து பாருங்கள், அங்கேயுமே இதே பவர் தான் கிடைக்கும். நம்ம யூஸ்வலாக தப்பாக நினைக்கிறது, சின்னவங்களை மதித்தா நம்மளும் சின்னவங்க, பெரியவங்களை மதிக்கலைன்னா நம்மளும் பெரியவங்கன்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சின்னவங்களை மதித்தாலே நம்மளே பெரியவங்க மாதிரி காட்சியளிப்போம். இதை இதுக்காகலாம் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இது கட்டாயம் கடைப்பிடிக்க வேண்டிய அடிப்படையான ஒரு மனித இயல்பு. பவர்ஃபுல்லான ஒரு ஆள் என்றைக்குமே செய்யக்கூடாத ஒரு செயல் கேட்டால் அது கண்டிப்பாக புறம் பேசுறது. சும்மா இருக்கும்போது போர் அடிக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு நபர், இல்லாத ஒரு நபரை எடுத்து ஒரு நிகழ்வை பற்றி புறம் பேசிட்டு உட்காந்துருக்கிறது, அதன் மூலமாக ஒரு அற்ப சந்தோஷத்தை அடையிறது, அதன் மூலமாக பொழுதுபோக்குறது, இதை எக்காரணத்தை கொண்டு செய்யக்கூடாது. இதை செய்யக்கூடிய நபர்கள் சாதாரண மனிதர்களாக தான் இருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக பெரிய நபராக இருக்கவே முடியாது. ஃபைனலாக ரொம்ப சிம்பிளான ஒரு ரூல் இருக்குது. பவர்ஃபுல்லான ஆளாக இருக்கணும்னா உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டு போகக்கூடிய ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையையும் கொஞ்சமாக எப்படின்னா
இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு யோசிக்கணும். என் வாழ்க்கையில் ஒருத்தர் வராரு, என்னை பார்த்துட்டு போகிறார். பார்த்துட்டு போனதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில் ஒரு சின்ன முன்னேற்றம், நேர்மறையான முன்னேற்றம் அப்படின்றது ஏற்படணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அவரை கொஞ்சம் சந்தோஷமான மனிதனாக ஆக்கலாம், கொஞ்சம் வசதி படித்த மனிதனாக ஆக்கலாம், கொஞ்சம் உதவி பண்ணலாம், கொஞ்சம் நாலேஜை கொடுத்து அனுப்பலாம். இப்படி ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை அவங்க வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் வர எல்லாருக்கும் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கூட வந்து பேசணும்னு அவங்க ஆசைப்படணும். இவங்கிட்ட போனால் நிறைய விஷயம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க சைக்காலஜிக்கலாக உணரணும். அப்படி நினச்சாலே அவங்க எல்லாரும் நம்ம கூட வருவாங்க. அப்படி வந்தாலே நம்ம பவர்ஃபுல்லாக இருப்போம். ஆனால் இந்த பவருக்காக தான் இது எதையும் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இது எல்லாம் நேர்மறையான நல்ல செயல்கள். இதை செஞ்சிங்கன்னா பவர் அப்படின்றது கிடைக்கும். ஸோ இன்றைக்கி இந்த விஷயத்தை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். முக்கியமாக நீங்கள் பவருக்கு போகணுன்னாலே ஒரு மேனிப்புலேஷன் தான் பண்ணணுன்றது கிடையாது. பாசிட்டிவான வழியில் போக முடியும், பாசிட்டிவான வழியில் இன்னும் சிறப்பாக பவர் அடைய முடியும் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். இன்றைக்கி நான் சொன்ன நிறைய விஷயங்களில் சில விஷயத்தை கொஞ்சம் நெகட்டிவான ஷேட்லேயும் நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் அதோட அடிப்படையான கோர் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்றது எதை பொறுத்து அமைதுன்னா, நான் அந்த செயலை இன்னொருத்தவர்கிட்ட செய்யும் போது அவர் எப்படி உணர்றாருன்றதை பொறுத்து தான் பாசிட்டிவாக நெகட்டிவான்றது அமையுது. என்னோட நோக்கத்தை மட்டுமே பார்த்தா எல்லாமே நெகட்டிவாக பார்க்க முடியும். பவருக்காக தானே இதை செஞ்ச, பணத்துக்காக தானே இதை செஞ்ச அப்படின்னு என்னோட செல்ஃபிஷ்னஸ்ன்றது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். அது இருக்கும்போது அதை நம்ம நெகட்டிவாக ஈஸியாக பார்த்துருவோம். அதுக்கு பதிலாக எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்றத பார்க்குறத விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்து அதை வச்சு பாசிட்டிவாக நெகட்டிவாக அப்படின்ற முடிவெடுத்தா இப்போ சொன்ன எல்லாமே பாசிட்டிவ் தான். எனக்கு என்ன கிடைக்குதுன்றதை வச்சு பாசிட்டிவாக நெகட்டிவான்னு யோசிச்சா, எனக்கு ஏதாவது கிடைச்சாலே அது நெகட்டிவ், எனக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அது பாசிட்டிவ்னு ஒரு டெஃபினேஷனை கொடுத்துட்டா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா செயலுமே நெகட்டிவ் தான். ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல செயலை கூட நமக்கு ஒரு பெனிஃபிட் இல்லாமல் வெறும் அடுத்தவங்களுக்காக மட்டுமே செய்ய முடியுமானா செய்ய முடியாது. நான் அப்படி செய்கிறேன் அப்படின்னு யோசித்தாலே அது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும். அந்த சந்தோஷன்றது ஒரு செல்ஃபிஷ்னஸ் தானே. எப்படி பார்த்தாலும் நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல் நமக்கு ஒரு பெனிஃபிட்டை கொடுக்க தான் செய்யும். ஸோ அந்த ஓரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்தவங்களுக்கு என்ன கிடைக்கிது, அது நல்லதாக கிடைக்குதா கெட்டதாக போய் கிடைக்குதா, நல்லதாக கிடைச்சா நல்லதுன்னு யோசிச்சா இப்போ சொன்ன எல்லாமே நல்ல விஷயம்தான். இதில் ஏதாவது ஒன்று இது தப்பாக இருக்கே அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா ஏன் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.